பொன்னனி எர்னார் வங்கில் பூங்குடி பிரம்மசக்தி ஆமா நன்னனி மாயோன் தங்கை தாரணி உலகம் காத்தா மின்னடை மயால் தானும் வேதமும் தானாய் நின்று தன்னுட புகழை நாவால் சாற்றுவேன் தரணி மீதில் இடித்தது போலவே முழக்கமும் இரு கைதல்லையும் கேடையும் கத்தியும் பொந்து தடி எடுத்து வருகின்ற வேளையில் சத்துராதி தடம்புரண்டோடவும் வடிவு கொண்டு பல நிறமாகவும் ஆயப்பணி நோய் தீர்க்கவும் அல்லவா துடி துடித்து வரும் தெய்வமே தீரனே சிவச்சுடலை மாட சுவாமியே ஒருவரேனே வெற்றி வேலா வெற்றி வேலா என் வேலையா வெற்றி வேலா என் வேலையா கொண்டல் வர்ணல் மால் மருகா ஐயா ஆன கிளையோனே அருமுகனே என் குமரையா அரக்கரெல்லாம் அழிப்பவனே என் முருகையா பொன்னன் வல்லல் மால் மருகா என் சிந்தையிலே நீ வருவாய் மலையேறு செந்திரு மகளை எம்மா வாழ்மையிலே அம்பிகையே நான் பாடுறேனே நானும் உன்னை எம்மா பலகாலம் உனை தொழுவே தேடுறேனே நானும் உன்னை இந்த தட்சிணா பூமி எல்லாம் சுடலை மாடன் கதைகள் பாடே சுந்தரேரி வரமருள்வாய் பிரம்மசக்தி அம்மையோட பிறவி கதை நாங்கள் பாட எங்களுக்கு உதவி செய்வாய் ஏற்றபடி வேல் முருகா உன் கதையை நாங்கள் பாட உதவி செய்வாய் சுடலை ஐயா உதவி செய்வாய் சுடலை ஐயா அரணிரோக்கம் கைலாகாசம் அமையுமை வாழும் கைலாகாசம் அம்மை வாழும் கைலாசம் அந்த சிவனிருக்கும் கைலாசம் அஷ்டபாலர் வைஷ்ணரோடு அரணை தொழும் கைலாச மலையதிலே கரைக்கண்டனார் கொலுவிருந்தா கைலாச மலையதிலே கைலாச வடமுறையிலே தக்காபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய பூமி ஒன்று இருக்கிறது. தக்காபுர கோட்டையை பிரம்மதேவனுடைய வலதுகார பெருவை தக்கனும் இடதுகால் பெருவிரலை வேதவலியும் பிறந்தார்கள். அவன் விதிப்படி வேதவலி திருமணம் முடித்து இவர்கள் வளர்ந்து பிராயபக்குவமாகி வேதமரப்படி வேதவல்லியை திருமணம் முடித்து சரிதான் 7 கடலுக்கு அந்த பக்கத்தை தக்காபுரம் என்று சொல்லக்கூடிய நகரம் அமைத்து கோட்டையிட்டு மாப்போடு வாழ்ந்து வந்தான் தக்க மகாராஜா. ஆண்டவரார் கிருபையினாலே ஒரே சூழலில் 150 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார்கள். அது 100 ஆண் குழந்தைகள் 50 பெண் குழந்தைகள். ஆமா 100 ஆண் மக்களோ
பிரம்மபட்டம் வாங்க அனுப்புகின்றான் நாரதன். அதாவது நாரதுடைய சூழ்ச்சியினாலே பிரம்மதேவனானவள் பிரம்மபட்டம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தக்க மகராஜன் 100 குழந்தைகளையும் வேள்வி இறக்க சொன்னான். ஆமா, குழந்தைகள் ஒழுங்கு வர்றாங்க வேள்வி இழப்பதற்காக. 100 ஆண் குழந்தைகளும் வேள்வி இறக்கும் பொழுது சரி நாரதமான் மடிவன் பிரம்மதேவனுக்கு வந்து விஷயத்தை சொல்லிவிட ஆமா பிரம்மதேவன் காட்சி கொடுக்காத காரணத்தினாலே அந்த 100 ஆண்மக்கள் அவர்களது வெளியில விழுந்து அப்படியே செத்து போய் விட்டார். செய் அல்லது செத்திமடி என்று சொல்லிருக்கிறாங்க. அவர்களும் ஆண்டு போன பிற்பாடு ஆமா மிச்சம் இருப்பது 50 பெண் குழந்தைகள் அல்லவா? சரி, ஒவ்வொரு பெண்ணா திருமணம் செய்து கொடுத்தோம்னா வயசு ஒரு 50-60 வயசு ஆயிரும். கடைசியில பிள்ளை கம்ப கையில தூக்கிட்டு நிக்கும். எதுக்கு? ஆட்டு உடம்பு ஆடிடும்ல. ஆமா, அதனாலதான். அப்படி என்று 27 பெண்ணை சந்திர பகவானுக்கும் சரி 13 பெண்ணை காசி முனிவருக்கும் 10 பெண்ணை தனு என்று சொல்லக்கூடிய முனிவருக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டு ஆக மொத்தம் 180 பிள்ளைகளை பெற்றெடுத்த தக்க மகராஜனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. கடைசி காலத்துக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு குழந்தை தனக்குன்னு உரிமை கொண்டவர் குழந்தை இல்லை. ஆமா, தனந்தனிமையாகி விட்டார். சரி, நினைக்கின்றா என்ன நினைக்கிறா? பிடிக்கிற இடம் பெரிய இடமா இருக்கணும். ஆமா, பெரிய அப்படி என்று ஒரு நாள் பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மாவி வார்த்தை கேட்கிறா. அப்பா, என்ன இந்த உலகத்திலே சிவன் பிரம்மா விஷ்ணு நீங்க 3 பேர் இருக்கீங்களே. ஆமா, உங்க 3 பேர்களிலையும் யார் பேரு யார் யார் சிறியார் யார் சிறியா யார் சிறியா யார் சிறியா சொல்லும் ஐயா எனக்கறிய சொல்லும் ஐயா யார் பெரியார் யார் சிறியார் யார் சிறியா சிறியா யார் சிறியா யார் சிறியா எனக்கறிய சொல்லும் என்றார் சொல்லும் என்றார் எனக்கறிய சொல்லும் என்றார் சொல்லுமையா. உலகமெல்லாம் எல்லாம் படைத்தவர் தான் படியளக்கோ பரமசிவன் அவர் பெரியார் என்று பிரம்மன் சொன்னார். அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு காதில் கேட்டு ஏது சொல்வான் நக்கராஜல் ஏது சொல்வான் நக்கராஜல் பிரம்மாவை வார்த்தை சொல்லுகிறார். அப்பா, இந்த உலகத்திலே சிவன் பிரம்மா விஷ்ணு நீங்க 3 பேர் இருக்கீங்களே. சரி, உங்க 3 பேர்லயும் பெரிய யார் என்று கேட்டார். பார்த்தால் பிரம்மன் சொல்வார், அப்பா 100 கோடி இறந்து பிறந்தவன் நாராயணன். 6 கோடி இறந்து பிறந்தவன் அதாவது 100 கோடி இறந்து பிறந்தவன் பிரம்மதேவன். 6 கோடி இறந்து பிறந்தவன் நாராயணன். இந்த உலகத்துல இறப்பு பிறப்பு இல்லாதது ஈசன் ஒருவனே. இறப்பு 16 மூலத்துக்கும் 14 விஷ்ணு 14 பிரம்மன். ஆனா 14 உலகத்துக்கும் சிவன் ஒன்னேதான். அப்படி என்று சொன்னால் நாமல் தான் பெரியவன் நினைத்திருந்தோம். ஆமா, நம்மளுடைய பெரியவன் ஒரு இருக்கின்றானே. அதானே பார்வதியானவளை குழந்தையாகவே அடைய வேண்டும். பார்வதி நமக்கு குழந்தையாக பிறந்தாலே ஆனால் பரமசிவன் தான் நமது மகளை மணமடிப்பார். அப்படி என்றால் நம்ம மாமா என்று அழைப்பார். ஆமா, அப்படி அழைத்தால் மாமா பெரியவர் மருமகம் பெரியவரா? உலகத்தை கட்டியாளக்கூடிய ஈசனை வாங்க மாமா போங்க மாமா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பெரிது யாரு? மாமன் தான் பெரியவர். அப்படி என்று சொல்லி பிரம்மலோகத்திலிருந்து வந்த தக்க மகராஜனோ பகவானை கோரி தவம் இருக்கிறார். அப்பது பகவான் தோன்றி கேட்கிறார், என்ன அப்பா தக்க மகராஜா ஏதேதோ தக்க ராஜா ஏதேதோ தக்க ராஜா என்னை கோரி தவம் இருந்தா அப்பா ஏதேதோ அம்மா ஏதேதோ தக்க ராஜா ஏதேதோ தக்க ராஜா ஈஸ்வரரே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ. ஆதி சிவானி எனக்கு மருமகனாய் வர வேணும். அம்மையுமை பார்வதியா அம்மையுமை பார்வதியா மகளாக வர வேணும். எப்பா என்னை கூறி அமர்ந்தாயே தக்க மகராஜா காரணம் என்னவென்று கேட்டார். பகவானே, தாங்கள் எனக்கு மருமனாக வர வேண்டும். சரி, தங்கள் மனைவி பாரதி எனக்கு மகளாக கிடைக்க வேண்டும். ஆமா, அதுக்காக தவறு இருந்தேன். அகத்திய முனி அதாவது வந்திருக்காரு பாத்தீங்களா? ஆமா,
பார்த்தா தக்கமராஜன் வரங்கிட்டோனே பகவான் சொல்றார். சரி எப்பா கேட்டபடி உனக்கு வரம் தந்திருக்கிறேனப்பா. அப்படி என்று பகவான் சொன்ன உடனே சமயம் தானாக நடக்கும். அப்படி என்று சொல்ல இவர் இங்கி தக்கன் வரம் வாங்கி விட்டு இருக்கும் போது கைலாசவாள் மலையிலே அஷ்டவெள்ளி கையிலே அம்மம்மா கையிலே கையிலே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அஷ்டவெள்ளி கையிலே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அணிவனோ கையிலே அம்மா கையிலே ஆதிசக்தி பார்வதியா கைலாசவாள் மலையிலே பகவான் பார்வதி குழுவாக வீட்டிருக்கும் போது பகவான் பார்வதி பார்த்து சொல்லுகிறார், பார்வதி என்ன சுவாமி கைலாசத்தில் இருந்து கொள். எங்க போறீங்க? படைத்த உயிர்களுக்கு படி இருந்துட்டு வரம்மா. படி இழக்க போறீங்களா? ஐயோ ஒரு படி இழக்கத்தான் போறாரு, பக்கத்து படி இழக்கத்தான் போறாரு தெரியலையே. தினந்தோறும் படி இழக்க போறேன்னு போறாரு. ஆமா உண்மையா படி இழக்கத்தான் போறாரா? இல்ல பக்கத்து வீடி படி அளந்துட்டு வர்றாரா? ஏதோ ஒண்ணு இருக்குது. இல்ல நம்ம குடிய கெடுக்கிறாரா? சோதனை செய்யணும் என்று ஆமா பார்த்த பார்வதி விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். சரி ஐயா விஸ்வகர்மா அழகான ஒரு கட்டிச்சும் உண்டு பண்ணி வாரம் என்று சொன்னாள். ஆமா பார்த்தா விஸ்வகர்மா தாய் கேட்டதல்லவா? ஆமா அப்ப நாட்டுல ஓர வஞ்சம் நல்ல மரம் காஞ்சூரை மரம். என்னது காஞ்சூரையா? பாத்திருக்கியா நீ? பார்த்ததில்ல. என்ன மரம் நினைக்கிற நீ? எனக்கு தெரிஞ்சு கள்ளி மரம் தான் தெரியும். அப்படியேம்மா ஏன்னா உன் வீட்டு சுத்தி கள்ளி நல்ல வாசனையான மரம்னே அப்படிதானக்கா கள்ளி மரம் ஏம்பா பால் சுரக்கும். இப்ப வந்து ஏன்னா கள்ளி வெளிநாட்டுல கள்ளியும் விடுறோம் இல்ல, கள்ளியும் சரி கூட சாப்பிடதான் செய்யறான். யாரு சொன்னா? கோஷ்டி சேர்ந்தவா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏக்கா நம்ம 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 10ஆம் கிளாஸ் பாலு கள்ளி மரத்துல பால் வர முள்ளுல பேர் எழுதுவானா இல்ல? பால் எழுது கரெக்டா பாத்துருக்கிறா. ஏமா நாங்க அவுட்லைன் போக மாட்டோம், அளவோட தான் அளவு மாரி போற, அது கதையாகாது. சரி அதனால நாட்டுல ஓர வஞ்ச காஞ்சூரி மரம். ஆமா அப்படி காஞ்சிர மரம் கட்டை வெட்டி கட்டை சிமலுண்டு பண்ணி திருக்காணி பொட்டிக்கிட்டு பார்வதி கையிலே கொண்டு கொடுத்தா. பார்வதியானவள் கையிலே வாங்கி கொண்டு பார்க்கும் பொழுது நினைக்கிறாள், என்ன நினைக்கின்றாள்? என்னத்தை முடிச்சு அடைக்க முடியும்? அடைக்க முடியுமா? அல்ல என்று சொன்னால் ஒரு குரங்க தான் முடிச்சு அடைக்க முடியும். அடையுமான்னு கேட்டேன். ஒரு ஆட்டை பிடிச்சு அடைக்கலாமா? அதாவது சிமிழுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேணும். சுற்றி சுற்றி பார்க்கிறார். திருவிளைக்கின் சுற்றவழியிலே சிற்றரம்புகள் சாரச்சாரையாகவே செல்கிறது. ஒரு ஆண் சித்தரம்பு ஒரு பெண் சித்தரம்பு. ரெண்டு சித்திரமையும் பிடிச்சா சிமிழுக்குள்ள அடைச்சா உடுத்திருந்தாலே அந்த முந்தில முடிஞ்சு எக்கில சொருகிட்டான். பார்வதியானவள் இங்க இருக்கு. பகவான் நாட்டு மக்களை படி இழக்க வேண்டும் என்று சொல்லி நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து பகவானோ நாட்டில் எல்லாம் படி இழந்தார் சொல்லு. நாட்டில் எல்லாம் படி இழந்தார் நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நல்லதினை எடுத்து பகவானோ நாளி நல்லதினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் பகவான். நாடு எங்கும் படி இழந்தார் உரிய நல்லதினை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படி இழந்தார் பரமசிவன். தகமை தங்கும் உலகமெல்லாம் படி இழந்தார் பரமசிவன். நாளை தினை எடுத்து நாட்டிலுள்ள ஜீவன் ஜந்துக்களுக்கெல்லாம் படி இழக்கிறார். உலகு தெரிந்து போகும் உலகத்தில் உயிர்களுக்கெல்லாம் படி இழக்கின்றார்.
மறைக்கால் திணை எடுத்து பகவான் சரி மண்டலம் எல்லாம் படி இழக்கின்றார். ஆளாக்கு திணை எடுத்து இந்த அகிலமெங்கும் படி இழந்து விட்டு யார் யாருக்கெல்லாம் படி இழக்கின்றார்? யாருக்கெல்லாம்? நாட்டில் உள்ள கல்லுக்குள் தேரை முதல் கரு குழியில் இருக்கும் சிசு வரைக்கும் என்ன முதல் வரை அனைத்தும் உள்ளடக்கம். எறும்பு முதல் 84 லட்சம் வகையான உயிர்களுக்கும் பகவான் படி இழந்து விட்டு கைலாசமலைக்கு வரும் பொழுது பார்த்த பார்வதியானவள் நீட்டினக்கால் மடக்கல்லையே மடக்கல்லையே நிமிர்ந்து கூட பார்க்கலையே பார்க்கலையே பார்வதி பார்க்கலையே நீட்டினக்கால் மடக்கல்லையே மடக்கலையே நிமிர்ந்து கூட பார்க்கலையே பார்க்கலையே ஐயா பார்க்கலையே கணவன் என்று பார்க்கலையே பார்க்கலையே கண்ணம் தங்கை பார்வதியா பார்வதியா அம்மை பார்வதியா இப்படி பகவான் இங்கே வரும் பொழுது பார்வதியானவள் நீட்டினக்கால் மடக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல் கந்த தலை நமராமல் ஐயோ நம்ம கணவர்ல வரன்னு எதுவுமே பார்க்காம அப்படி என்னென்று பார்த்தாலும் பகவான் வரக்கூடிய நேரத்திலே ஓடோடி சென்று பாத பூஜை பணிவிடைகளை செய்வது. ஆனா இன்றைக்கு பார்த்து பாராமல் கமழ்ந்து வருகிறார். பார்த்தார் பகவான் பார்வதி நான் என்னை படி நடந்தோடு பாலமை செய்வாயே இப்படி பார்த்தும் பாராமல் கவர்ந்து இருக்கிற காரணம் என்ன பார்வதி? சுவாமி தாங்கள் எங்கெல்லாம் சுற்றி திரிந்து விட்டு இப்பொழுது வந்து என்ன கிழவி சுவாமி தாங்கள் எங்கே சென்று விட்டு வருகின்றீர்கள் என்று கேட்டேன். 5 உள்ளம் பட்டிலாம் படியெழுந்துட்டு வருகிறேன் அம்மா. என்ன பட்டினி இல்லாமல் படியெழுந்து விட்டு வருகின்றீர்களா? ஆமா. யாரிடத்தில் பேசுகின்றீர்கள் சுவாமி? இது என்ன கிழவி? என்ன இல்ல யாரிடத்தில் பேசுறேன் பொருந்துமான்னு கேட்டேன். சுவாமி தாங்கள் சொல்லீர்களே பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டு வருகின்றேன் என்று. ஆமா. இன்றைய தினத்திலே என்னிடத்தில் 2 ஜீவராசிகள் பட்டினியாக இருக்கின்றன. என்னுடைய படியில பெரிய ஜீவன் பட்டினியா? சுவாமி படியிழந்தேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாமே தவிர என்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் நிச்சயமாக பட்டினியாகத்தான் இருக்கிறது. உடனே சோதனை செய்து பார்க்க வேண்டும். சோதனை செய்யலாம் பாருங்கள். அது பட்டினி இல்லாமல் இருக்க வந்தால் ஒரு 3 சாவு விடுவேன். சுவாமி பட்டினி இல்லை என்று சொன்னால் பட்டினியாக இல்லாமல் இருந்தது. ஆனால் உங்கள் இடதுபுறத்தில் அமர்வதும் இல்லை பராசக்தி இந்த பட்டம் எனக்கு தேவையில்லை. 3 சாவிடு வந்து தக்கனு தான் இனி பிறக்க வேண்டும். அடுத்து காலியாக பிறக்க வேண்டும். பேசியாக இனி பெண்களை தின்ன அப்படி இருந்தால் தானே பார்க்க வேண்டும். ஆறுங்கள் பார்க்கலாம். அப்படி என்று பார்த்த பார்வதியானவள் சிற்றரம்பை திறந்து விட வேண்டும் என்று சொல்லி சிங்கன் வாழை இலையறுத்தாள். சிங்கன் வாழை இலையறுத்தாள். வாழை இலையறுத்தாள். இலையறுத்தாள் சிவகோட்டை தாண்டிருந்தாள். சிங்கம் வாழை இலையறுத்தாள். சிங்கம் வாழை இலையறுத்தாள். சிங்கம் வாழை இலையறுத்தாள். ஆமா இலையறுத்தாள். சின்ன கூட்டை தாண்டிருந்தாள். சிவகோட்டை தாண்டிறந்து சிற்றரம்பை ஊறவிட்டாள். சிற்றரம்பு வாயதிலே சிற்றெரும்பு வாயதிலே சிற்றரம்பு வாயதிலே வாயதிலே அரிசி கவி கொண்டு சிற்றரம்பு திறந்து விட வேண்டும் என்று சொல்லி சிங்கன் வாழை இலையறுத்து சிற்றரம்பை அம்மை திறந்து விட்டாள். ஆமா சிங்கம் வாழை இலையறுத்தால் சீராகத்தான் விரித்தாள். அப்படி சிவனை திறந்தா சிற்றரம்பு திறந்து விடுகிறார். அது என்ன ஆகுதுமா? சிற்றரம்பு வாயிலையே தினையரிசி கவி கொண்டு பகவான் பாதத்திரை வந்து சுற்றி வந்திடுமா வந்திடுமா
திறந்து விட்டவுடனே பகவான் பாதத்தை சுற்றி சுற்றி வருகிறது, சூழ சூழ வருகிறது. பார்த்தால் பகவான் பாரதி பட்டினி பட்டினி உள்ள இப்படி பார்த்தாயா பகவானுடைய படியிலப்பை பார்த்தேன் இன்னைக்கு இழந்தது இந்த திணையரிசி மட்டும்தான் சுவாமி. என் சாபத்தை விட தக்கனு தானே பிறந்தவனாக வேண்டும். போ தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமானே மன்னிக்க சுவாமி. நீங்கள் சொல்வது போலே மானிட குலத்தில் அல்லவா என்னை விறக்க சொல்கின்றீர்கள். மாற்றான் ஒருவன் தானே சுவாமி என்னை மாலையிட்டுக் கொள்ளுவான். இல்லை அம்மா, மானுடைய கருக்குள்ள பிறக்க செய்ய மாட்டேன். ஆக அதாவது குழந்தையாக்கி தக்க தவமிடத்தை கொண்டு விட்டு விடுவேன். சரி, தக்க தருணம் திருமணம் முடிக்க நானே ஓடி வருவேன். ஆகட்டும் என்று சொல்லி உத்தமையால் பார்வதியை உற்ற சிறு குழந்தையாக்கி தக்கன் வேள்வி கரையதனை தானே சோர்மான் ஏவி விடுகின்றார். அழுகுரல் சத்தம் காதலை கேட்டது. கையில் எடுத்த இடது கண்ண முத்தமிட்டார். கையில் எடுத்த வலது கண்ண முத்தமிட்டார். தாட்சாயணி கையில கொண்டு கொடுத்தா. தாட்சாயணி என்னையா கை என்ன பார்த்தாயா? என்னது? ஒரு அழகான குழந்தை. ஐயோ தவம் இருக்க போறேன் போயிட்டு இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்களே மனுஷா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் பியாதவல்லி? என்ன பியாதவல்லியா? அது உங்க அப்பா. உனக்கு இப்படி சந்தேகம் வரலாமா பேதவல்லி? பின்னையக்கா நீங்க கேளுங்கக்கா. தவ இருக்க போறேன்னு போனாரு, வரும்போது கையில புள்ளையோட வந்தா சந்தேகம் வருமா வராதா? சண்டாள பாவி. பியாதவல்லி பியாதவல்லி இல்ல வியாதவல்லி அப்படி சொல்லணுமோ? செவிட்டு மனுஷன். அது அடிக்கடி வராது. வராது. உங்களுக்கு அல்ல தவறுதல் அல்லவா? ஆமா. நான் குழந்தை அழுகுற காது கேட்டது. கண்விழித்து பார்த்தேன். அழகான பெண் குழந்தை. ஆண்டவன் எமக்களை கொண்டு புரிந்தது. ஆரியத்தை வலுதரமத்தை கொண்டு ஓடி வந்திருக்கிறேன். வேர் வைத்தனுடைய கையிலே கொண்டு கொடுத்திருக்கிறேன். இதோ வளர்த்துக் கொள் என்று கையிலே கொடுத்தான். பாசத்துக்கு பார்வதி என்றும் அப்படி என்று அந்த குழந்தை எப்படி தக்கனுடைய அரண்மனையிலே பார்வதியானவள் வளர்ந்து வரும் பொழுது சரி வயது 7 வயது பருவத்தை அடைந்தாள். பாடசாலையை கொண்டு சேர்த்தார்கள். பாடங்கள் அத்தனையும் கற்று தேறி வரும் பொழுது பார்வதிக்கு வயது 12 வரும் அடைந்தார். அப்போது பார்வதிக்கு வயது 12 வரும் சொன்ன உடனே தக்க நினைக்கிறார். அதாவது முதலாவது 50 பெண் குழந்தைகள் இருந்தாங்க, யாருக்குமே தெரியாம மொத்தமா திரும்ப. அதாவது நமக்கு பிடித்தவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்பொழுது தாட்சாயணி இருக்கிறாள். தன் மகளை பிடித்தவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்றால் மாப்பிள்ளை தேர்வு நடத்த வேண்டும். மாப்பிள்ளை தேர்வா? ஆமா. இது எந்த மாசம் வரும் இந்த எக்ஸாம்? இது கொஞ்சம் பொறுமா இப்ப வரும். இப்ப அடுத்த மாசத்துல வருமே. ஏக்கா குரூப் 4 இப்பதானே முடிஞ்சு, குரூப் 2 அடுத்தது 6 போட்டாச்சு. மாப்பிள்ளை தேர்வு எப்பன்னு கேட்கணுமா வேண்டாமா? இந்த ஊர்லயே ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே எழுதும்ல மாப்பிள்ளை தேர்வு. இல்லம்மா, அந்த அந்த பாணிக்கை பீட்டை பத்தி உனக்கு அதான் ஓடி வரும். மாப்பிள்ளை தேர்வு என்றால் அழகு கணவர் தேர்ந்தெடுப்பதுதான். எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டே கிடக்காரு. அதானே இவன் முந்திரி பின்னாடி கொட்டது. இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டா கிடையாதா? அதாவது தக்க மகாராஜனுடைய அரண்மனையிலே சீவர திருமணம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை 55 தேசத்து ராஜாக்களுக்கு மூலை அனுப்பி இருக்கின்றான் தக்க மகாராஜன். பார்வதியை மனக்கோலம் செய்து வரும்படி தோழியர்களை பார்த்து இவன் சொன்னவுடனே பகவான் நந்தி தேவரோடு பண்டார கோலத்தோடு வந்து தக்கனோட அரண்மனையிலேயே அமர்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பார்வதியை மனக்குலம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கண்ணதிலே மைதை எட்டி கார்கோலை நெச்சியிலே திறந்தமிட்டு நெட்டி சுட்டி ஊட்டிடுவாணி அடை கட்டி பலவர்ண மாலை போட்டி பலவர்ண மாலை போட்டி ஆடை கட்டி பலவர்ண மாலை போட்டு பலவர்ண மாலை கண்ணதிலை மெய்தீட்டி கார்குழலை விண்ணலிட்டாள். நெற்றியிலே இதழ்மிட்டு நெற்றி சுட்டி போட்டி பட்டு பணி ஆடை கட்டி பல வர்ண மாலை போட்டி அரண்மனைக்காகவே அழைத்து வந்தார்கள். சரி, அப்படி அழைத்து வரும் பொழுது வன பெண்ணை அழைத்து கொண்டு மங்கையர் வந்தார். வன பெண்ணை அழைத்து கொண்டு மங்கையர் வந்தார். மங்கையர் வந்தார். மங்கையர் வந்தார். மணப்பந்தலில் வந்தார். மணப்பெண்ணை அழைத்து கொண்டு மங்கையர் வந்தார். மங்கையர் வந்தார். மங்கையர் வந்தார். மணப்பந்தலில் வந்தார். மணப்பெண்ணை அழைத்து கொண்டு மங்கையர் வந்தார். கொட்டு மேளங்கொட்டிடவே மகள் கோடியே நின்றார். கொட்டு மேளங்கொட்டிடவே மகள் கோடியே நின்றார்.
இடை சூழ சரி பார்வதியானவள் வருகின்ற போது தக்க மகராஜன் ஓடோடி வந்தான். பார்வதி, இதோ அவனி 55 தேசத்து ராஜாக்கள் அரமனையிலே கூடி இருக்கின்றார்கள். மலர் மாலை இதோ இருக்கிறது. உனக்கு எந்த நாட்டு மன்னன் மீது விருப்பமோ மலர் மாலை போட்டு மணவளனாக ஏற்றுக்கொள் என்று கையிலே கொடுத்தார். நீ தேர்ந்தெடுக்கும் மணமகள் என்ன போல் வீர தீரனாக இருக்க வேண்டும். என்னது வீர தீரனாக இருக்க வேண்டும்? தெளிவாக சொல்லுங்கள. பார்த்து தீரனி நெஞ்சு வலி வந்தது போல இருக்கு. உனக்கு வலி வந்தாலும் ஏற்கனவே டீப்பா இருக்குதியா? ஆமா, இப்ப வலி வந்தா கண்டுபிடிக்கவே முடியாது. நான் டீப்பா இருக்கேன்னா உனக்கு டக்குன்னு போயிரும். அதான் நான் டீப்பா இருக்கதான் உனக்கு தெரியும். நான் ஆப்பு எப்படி வைப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அம்மா ஆப்பு எங்களுக்கு ஜெயிச்சுக்கிட முடியாது. ஆசைப்படாத, அப்புறம் ரொம்ப அவஸ்தைப்படும். அவஸ்தைப்பட்டு பல பேர் தொங்கிட்டு இருக்காங்க. நாளை கொண்டு போவா. பார்த்தால் பார்வதியானவள் என்ன அன்று தக்கனுக்கு என்னை குழந்தையாக கொடுக்கும் பொழுது சரி 12 வயது பருவத்திலே வண்டார கோலத்தோடு மாலிமணம் சூட்டுவேன் என்று சொன்னாரே பகவான் எங்கிருந்தாலும் மாலை அவருடைய கழுத்திலே விழ வேண்டும் என்று சொல்லி மாலையை சுழற்றி வாராள். மணவந்தலுக்குள் மாலை சுழற்றி வாராள். மாலையை சுழற்றி வாராள். பந்தலுக்குள் மாலையை சுழற்றிய மாலையதை கையில் எடுத்து மாலையம்மை பார்வதியாள் பல பருவமுள்ள பாராளும் ராசமங்கை அம்பிகை வரவெறி அழகில் ஆண்ட நாயகியாள் எம்பிராதனை நினைத்து ஏற்ற மன்ன சபை நடுவே மாலையை சுழற்றி பார்வதி எறிந்தாள். தக்க மகராஜால் மந்திரி வரவழைத்தான். அட்டே மந்திரி, பார்வதி இருந்த மாலை இந்த நாட்டு மன்னன் மீது இருக்கோ சென்று பார்த்து பாக்குறான். சரி மன்னர் கூடத்துல பாக்குறான். மாலை இல்ல. இல்லை மந்திரி கூடத்துல பாக்குறான். அங்கேயும் இல்ல. மாலை இல்ல. இளவு அரசர் கூடத்துல பாக்குறான். சரி நான் என்ன சொல்ல நீ ஆமா சொல்லுவியா? இல்ல எனக்கு ஒரு மாதிரி இளவு அரசர் கூடத்துல பாக்குறான். அது என்னது? அதான் எனக்கு அந்த இளவரசன் ஷார்ட்டா சொல்ல தெரியாது. அப்ப குடிமக்கள் கூடத்துல பாக்குறான். இந்த குடிமக்கள் கூட்டத்துல எதுக்கு போய் பார்த்தா? இங்க பிடிக்கணும் அங்க பிடிக்கிறேன் எங்க கேட்கணுமா கேட்க தெரியல. எப்படி? அதாவது நாட்டு மக்கள் மன்னன் குடிமக்கள் அந்த கூட்டத்துல பாக்குறான். அங்க இல்ல. இன்னைக்கு எப்படி ஊர்ல அதாவது பந்தல்ல அந்த கூட்டம் ஒரே ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? அதான் பண்டார கூட்டம். ஒன்ன மாதிரி ஓடோடி வந்த நக்கமகராஜன் இடத்திலே சொல்லுகிறார். சுவாமி, உங்கள் மகள் இருந்த மாலை எந்த நாட்டு மன்னன் மீது இல்லை. எல்லா கூட்டத்திலும் பார்த்துட்டேன். ஒரு கூட்டத்திலும் மாலை இல்ல. ஆனா பாக்காத கூட்டம் ஒரே ஒரு கூட்டம். அது எங்கடா இருக்கு? பந்தலுக்கு வெளியே இருக்கிற பண்டார கூட்டம். பாத்துட்டுமா? அங்க மாலை இருக்கும்னு நினைக்கிறியா? இருந்தாலும் சந்தேகம். சரி இருக்கட்டும் சென்று பார்த்து ஓடி வந்து பாக்குறா. பரமாகிய பண்டாரம் மாலையை கடுமா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஓடோடி வந்தாண்டே பண்டாரம் ரூபாய்க்கு 2000 மாலையை கொடையா? கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கணும் வந்தா கழுத்துல மாலை விழுந்திருக்கு. அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் மாலை கொடுமையா? எப்பா நீ தொந்தரவுனா கொண்டு போ. அப்படி என்று மறுபடியும் மாலை எறிய சொன்னார்கள். மறுபடியும் மண்டாரத்தின் கழுத்திரவை மாலை ஆனது விழுந்தது. பார்த்தான் இவன் ஏதோ மந்திரம் படைத்தவன் போல இருக்கிறது. கல்லறை கட்டி கல்லறைக்குள்ளாக பகவானை அடித்து வைத்து விட்டு மறுபடியும் மாலை எறிய சொன்னார்கள். மன்னா ஒரு தங்களுடைய 3ஆம் முறை மாலை எறிய போகிறாள். இப்போ இந்த மாலை யாருடைய கழுத்தில் விழுகிறதோ அவர் தங்களுக்கு மருமகன் தங்கள் மகளுக்கு மணவாளன் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்டு பார்வதியானவள் மறுபடியும் மாலை சுழற்றி எறிந்தாள். வாருங்கள். சரிதான். மாலை காணவில்லை. மாலையோமே காணாமல் மதிமயங்கி தக்கராஜல் மாலை ஏது காணாமல் மதிமயங்கி தக்கராஜல் கல்லறையை தான் திறந்து அறுதியவள் பார்க்கும் போது கல்லறைக்குள் அமர்ந்திருந்த கரக்கண்டனார் கழுத்தத்திலே இருக்க கண்டார் மாலை தன்னை நல்ல தக்கராஜன்
மதிமயங்கி தக்கராஜன் சரி கல்லறையை திறந்து கல்லறைக்குள் பார்க்கும் பொழுது ஆமா கல்லறைக்குள் அமர்ந்திருந்த சிவபெருமான் கழுத்திலே மாலை இருப்பதை பார்த்தா சுகமா இருக்கு மாலை கழுத்துமா இருக்காரு பார்த்தா டக்குனு வந்துட்டு பண்டாத வெளியே தூக்குடா வெளியே தூக்கு போய் நீராட்டு கொண்டு போ அப்படி என்று பண்டரமைய பகவானுக்கு பார்வதியை மனமுடித்து கொடுத்து சரி ஒரு நாள் 3 நேரம் தக்கனுடைய அரண்மனையில் விபூதி கொடுத்து வரும்படி சொன்னார் விபூதி கொடுத்து வருகின்றார் ஒரு நாள் வேளையிலே டேய் பண்டாரோ இன்னைக்கு நீ விபூதி கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிறான் ஏன்னா 12 நாட்டுக்கு ஒரு முறை நான் மன்னர்கள் கூடி நாட்டு மக்களுடைய குறைகளை பேசுவோம் அன்னைக்கு நீ வரமென்னு விளக்குறாரு அந்த தருணம் அன்னைக்கு பார்த்து வருது பார்த்தார் பாகமா என்ன எத்தனை நாள் மாமா வீட்டுல விருந்து சாப்பிடுறது மருந்து விருந்து 3 நாள் அது மீறி போச்சுன்னா அது வேற மாதிரி ஆகி போகும் ஆகையால இந்த தக்கனுடைய வாயில போங்கிற வார்த்தை வரவழைக்கணும் அது இன்னைக்கு சரியான நேரம் சரி அப்படி விபூதிட்ட கையில் எடுத்தார் ஓடோடி வர மாமா 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 ஆண்டி பையில உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் வெள்ளப்படா ஐயா மன்னர்களே இது யாரு தெரியுமா இவரு என்னுடைய மாமன் அவருக்கு மருமகன் இவருக்கு நான் தான் மனம் முடிச்சிருக்கேன் வெளியில போடா இந்த வார்த்தை கேட்டவருங்க சரி ஓடி வர்றாரு பார்வதி என்ன போலாம் எங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல தானே இருக்கோம் பாவி மாமனார் வீட்டுல இருந்து நம்ம வீடாக முடியுமா இது நான் பிறந்து வளர்ந்த வீடு இது என் வீடு உனக்கு இருக்கலாம் எனக்கு இல்லையே வா என்னுடைய இடத்துக்கு வந்தாதான் உனக்கு பெருமை சுவாமி எங்க அப்பா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேனே அப்படிங்கிறது நான் போயிட்டு வரேன் அப்படி என்று சொல்லி பகவான் அழைத்து கொண்டு வந்து சிவனாரோ பார்வதியை மகிழ்ந்த திருமணோ தான் முடித்தார் வந்து சிவனாரோ பார்வதியை மகிழ்ந்த திருமணோ தான் முடித்தார் சென்று சிவனாரோ பார்வதியும் சிறந்த கைலாசம் தனில் இருந்தார் உலகெல்லாம் எல்லாம் நிறைந்து போலே பரமசிவன் உலகமெல்லாம் தான் நிறைந்து எல்லாம் நிறைந்து ஒரு போலே பரமசிவன் கலந்து போக வாடி வாடி ரக்கராஜ அடி தங்கியிருந்தவள் ஏது செய்வான் மகள் என்று பாராமல் திருமணவனாண்டி கொடுபோடா பாராமல் திருமணவனாண்டி கொடுபோடா போனாண்டிதல் மருமகனா கோவை பார்வதி மகளுமாரா வந்துதித்த மகளை வெறு தங்கி வேள்வியில் வந்துதித்த இருந்த செய்தியை நாரதரும் இறைவனிடத்திலே சொல்லவென்று சிவனிட சொல்லவென்று தோகை உம்மை மகளிடத்தில் வந்தார் இப்படி பார்வதியானவள் கைலாசமலைக்கு பரமேஸ்வரன் கூட்டி வந்தவுடனே சரிதான் பார்த்தா அந்த அக்க மகராஜன் வேதவல்லி இடத்திலே வருகின்றா வேதவல்லி மகள் பார்வதி எங்க எங்க அந்த பக்கத்து அந்த இருந்து மருமகனும் மகளுமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கதான் இருப்பாங்க ஓடி வந்து பாக்குற எங்க இந்த பாருங்க ரெண்டு பேரையும் காணலங்க என்னது காணலையா ஆமா அப்போது ஆண்டி வாண்டையேறி நம்ம மகளை கொண்டு போய் விட்டானோ அப்படிதான் தெரியும் அப்படி என்ற ஓடி வந்தான் ஆண்டி வண்டாரவினுடைய மகளை
கொண்டு சென்ற காரணத்தினாலே அவனை ஒரு பண்டாரத்தை மாடேறி பிறவி செய்து கைனால் நான் விபூதி வாங்கி பூசவில்லை என்று சொன்னால் பெயர் தக்க மகராஜன் அல்ல. அப்படி என்றால் இவன் அளித்து பண்டார பிரிசி ஒரு யாகம் நடத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி யாகம் நடக்கும் பொழுது தக்க மகராஜனுடைய அரண்மனைக்கு நாரதபால் முனிவன் விஜயம் செய்தார். நாராயணம் நாராயணம். தக்கனே ஐயா நலம் தானே? நலத்துக்கு என்ன குறை? அது குறை வைக்கிறாயே ஐயா. இதுக்கா பேப்பா ஒரு யாகம் நடக்கு எதற்காகவோ? நாரதா உமக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாது. எனது மகள் பார்வதி ஆண்டி மாடேறி கூத்தாடி கொண்டு சென்று விட்டார். அவனை ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவனுடைய கையினால் விபூதி வாங்கி பூச வேண்டும் என்று சொல்லி மாபெரும் யாகம் வளர்க்கிறேன். தக்கனே உண்மையாக நடக்கட்டும் அடியேன் வருகிறேன். அறிந்த ஒண்ணுமே சொல்லணும் பாத்தீங்களா? சிறந்து பிடிச்சு போகும். அப்படி என்று சொல்லி நாரதபால் முனிவர் கைலாசமலையில் வந்து சொல்லுகின்றார். வந்து நின்று நாரதரோ சிந்தையது நொந்து மகாதேவன் திருவடியை வணங்கி ஏதோ சொல்வார். தந்தனையும் தொந்தியையும் பெற்றெடுத்த நாதா கடலதிலே நஞ்சை உண்ட கர்த்தகாவை கேளோ வேணியோனே ஆனந்த கூத்தாடி ஆனந்த கூத்தாடி அங்கையர்கள் தண்ணிக்குள்ளே வங்கை கொடுத்தோனே தக்கனிட்ட கோட்டையது தானம் வீலமாச்சி கோட்டையது தானம் பெருமாச்சி தானொரு வரங்கு செல்ல போதாது ஐயா. தக்கமிட்ட கூட்டவழி ஒருவன் போகாத தக்கரிட்ட கூட்டவழி ஒருவர் போனவர்கள் விரிவிழைத்து மேல வர மாட்டார். ஆனாலும் நாரதரோ இப்படியே சொல்ல அமையுமை பார்வதிக்கு சித்தமது இறங்கிடமாமே. பார்வதியை அழைத்துக் கொண்டு பகவான் இருக்கும் பொழுது சரி தக்க மகராஜனுடைய அரண்மனையிலிருந்து விடைபெற்றானே நாரதபால் முனிவன் கைலாசமலைக்கு வருகின்றார். நாராயணம் கரிகர சம்பு மகாதேவா சர்வேஸ்வரா வருக வருக வருக. வரும் பொழுது தக்காபுர கோட்டைக்கு மடியே விஜயம் செய்து விட்டு வருகிறேன். என் மாமா நலம் தானே? மாமன் யாரு? தக்கராஜன். நலத்துக்கு என்ன குறை சுவாமி? அதுல குறை வைக்கிறாயே. அதாவது தக்க மகராஜனுடைய மகள் ஆண்டி பார்வதி மாடேறி கொண்டு சென்று விட்டானா? நாரதா என்ன உளறுகிறாய்? உளரவில்லை பகவானே. சொன்னது சொல்கிறாய். ஆமாம். அதனால ஏதோ ஆண்டியாம் பண்டாரமாம் பரதேசியாம் மாடேரியாம் மானகட்டவன் கொண்டு போய் விட்டானா? உண்மையை சொன்னானப்பா. ஆமாம் மானகட்ட உண்மைதான். அந்த மானகட்டா மதுரையிலே திருமணத்துக்கு போகும்போது விறகு வித்தை நிறைய கதை நிறைய விளக்கம் சொல்லுவதுக்கு. அப்படி என்றால் அவர் சொன்னது உங்களையா? உண்மைதானப்பா. ஏன்னா தெரு தெருவாக அறிந்து மானம் கட்டு விறகு வித்தேன் அல்லவா? அவனுக்கு புரியுமா? ஆகையாலே பகவானே என்ன வருங்கோ தங்களை எழுதி தங்களது பண்டாரத்தை பிறகு செய்து அவர் கையில ஊதியாக அணிய போகிறாராம். சரி அப்படின்னு மாபெரும் யாகம் நடத்துகின்றாராம். ஓஹோ ஆமா. அப்படி சொல்ல பார்த்தால் பகவான் சொல்லுகின்றார். அப்பா நாரதா அவன் அழியுங்கால் நெருங்கி விட்டது. ஐயா என்னதா இருந்தாலும் போயும் போய் ஒரு மருமகனை இப்படியா சொல்வது? அவர் விதி முடிய போகிறது. அப்படியா சுவாமி? சென்று பார்வதி வருகிறாள். அப்படி என்று நாரதாமலை முன்போவனை விருப்பாடு பார்வதியானவள் வந்து சொல்லுகிறாள். என்ன சுவாமி? ஆமா தக்காபுர கோட்டைக்கு என்ன ஆகிவிட்டது? தக்க மகராஜன் எல்லாமோ நாரதபால் முனிவன் சொன்னாரே சுவாமி. ஒரு தகப்பன் தக்ஷன் மாபெரும் யாகம் நடத்துகின்றாராம். அப்படியா? அதையும் சொல்லி விட்டு போகிறார் சுவாமி. அப்படி நாரதபால் முனிவர் உங்களை எடுத்து சொன்னாரா? ஏ பகவானி என்ன நான் சொல்றேன் கேளுங்கள் சுவாமி. சொல்லுமா. நாரதபால் முனிவர் சொல்லை நம்பிக்கைகள் கொள்ள வேண்டாம். நான் சென்று பார்த்து வாரே நாயகமே பரம சிவா இப்போ நலவனிரப்பா
பார்வதியா சொல்லை கேட்டு பார்வதியா சொல்லை கேட்டு அந்த பரமசிவா சொல்லுவாரா பார்வதியா சொல்லை கேட்டு பார்வதியா சொல்லை கேட்டு பரமசிவன் சொல்லுவாரா. சுவாமி நாரதவாள் மணிவன் சொல்லி நம்பிக்கைகள் கொள்ள வேண்டாம். வார்த்தை வருகிறேன் சுவாமி, என்னை போக மட்டும் வழி கொடுத்து அனுப்புங்கள். பார்வதி, உன் தகப்பன் தட்சன் அழைக்க வேண்டிய அழைக்காமல் யாரிடம் அழைத்து அபிபாகத்தை கொடுத்து யாகத்தை நடத்துகின்றான். அதுக்கு நீ செல்வதா, நான் அனுமதி கொடுப்பதா, நடப்பதா? அப்படி என்றால் நீ தக்காபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். நான் சென்று வர வேண்டும், தாங்கள் வரம் தர வேண்டும். அப்படின்னா தந்தையின் பாசம் தன்னுடைய கணவனை மீறி வளர்க்க வந்து விட்டது. சுவாமி, ஒரு பெண்ணானவள் புகுந்த வீட்டுக்கு வந்தவுடனே பிறந்த வீடை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிறீர்களோ? இல்லை, ஆணவத்தோடு இருக்கிறான். ஆழம் பெருகிட்டு அழியுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? ஏன் அவனுடைய விதி பிடித்து விட்டது. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அப்படி சென்றால் உன் தாய் தப்பன் இருக்க கிடது. அவனுடைய விதியை என்னுடைய மதியால் நான் வென்று வருகின்றேன். உன்னால் ஒருபோதும் முடியாது. முடிவு காலம் நெருங்கி விட்டது. சுவாமி, அவன் இறந்தாலும் பரவாயில்லை, இறந்து போனாலும் கவலை இல்லை. அக்காபுரம் கூட போகத்தான். அந்த அளவுக்கு வந்து விட்டாயா? அப்படி போ. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி ஆளுக்கு ஒரு கம்ப கையில கொடுங்க, காட்டியாவது நடக்கட்டும். சுவாமி, என்ன சொன்னீங்க? அப்படின்னா போய் என்ன சொன்னீங்க? ஈஸ்வரா, நீங்க நான் கேட்ட பாவத்திற்கு போய் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனாலும் நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொன்னார். நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு நல்ல பொண்ணு தேர்வேணும், நல்ல பொண்ணு தேர்வேணும். நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு அம்மா நல்ல பொண்ணும் தேர்வேணும், நல்ல பொண்ணும் தேர்வேணும். தேர்கிட்ட பார்வதிக்கு பொன்னரனார் தேர் கொடுத்தார். தேர்கிட்ட பார்வதிக்கு பொன்னரனார் தேர் கொடுத்தார். அகிலாண்ட பார்வதியால் அலைக்கடல் எழும்பி, அகிலாண்ட பார்வதியால் அலைக்கடல் எழும்பிட்டு தக்காபுர கோட்டையிலே, தக்காபுர கோட்டையிலே, அந்த தக்காபுர கோட்டையிலே தானே வாராள் பார்வதியா, தானே வாராள் பார்வதியா. இப்படி தான் போரி போவேன்னு சொன்னால் எனக்கு ஏறி போக வாகனங்களுக்கு தர வேண்டும். வழக்கை நிறுவனத்துக்கு போ. ஆகட்டும் என்று சொல்லி தக்காபுர கோட்டைக்கு வந்தாள் பார்வதி. சரி, படக்கை வந்த அப்பா என்று அடி தொழுதாள். பார்த்தான் தச்சன் மாடு ஈரிடு போன மருத்துவ காரணம் தெற்கு திருப்பி கொண்டான். அப்பா என்னடி வணங்கினாள். முகமாக திருப்பி கொண்டான். வந்த அப்பா தப்பா மற்ற முனிவர் சொல்றாங்க, அப்பா செய்து தப்பா மாபெரும் தப்பு. அதாவது ஐயா தக்கராஜனே, தங்களுடைய மகள் வந்திருந்தால் தங்கள் பார்த்தும் பாரம்பரியம் நன்றாகுமா? அட்டை முனிமார்களே, யாரடா எனக்கு மகள்? ஆண்டியோடு போனவள் எனக்கு மகளா? இறப்பனோடு வர போனவளுக்கு இங்க வர என்ன காரணம் இருக்கிறது? போவங்கள் வெளியிலே அவளை அப்பா காதிலே கேட்டாள். இப்படி எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? பார்த்தால் பார்வதிக்கு கோபம் வருகிறது. அட்டே தக்க மகராஜனை, என் நாதனை ஆண்டி மாடேறி கூத்தாடி என்று சொன்னாய். ஆண்டி என்று சொன்னதினால் அழியும் தக்கா உன் வேள்வி, உன் வேள்வி சுடலை கள்ளம் உயர் வேள்வி அழியும் தக்கா. நீ பார்படந்த பார்படந்த சுடலை என்று பார்வதியா சாவமிட்டாள். அம்மா பார்படந்த அம்மா பார்படந்த சுடலை என்று பார்வதியா சாவமிட்டாள். மகாராஜனை, என் நாதனை ஆண்டி வாடேறி கூத்தாடி என்று சொன்ன காரணத்திற்காக நீ வளர்க்கக்கூடிய வேள்விலை விழுந்து மடிந்து சொட்டு காட்டு மாறாக பிறக்க போடா. பரமசிவம் பொண்டாட்டியா, இவ பேரு பார்வதியா, இவ எனக்கு சாபத்தை கொடுக்கிறாளா? அது எனக்கு பாலிக்க போதான். போடி
அப்படி என்று சொல்ல பார்த்தால் பார்வதியானவள் கைலாசமலைக்கு வருகின்றார். பார்த்த பகவான் சொல்லுகிறார், என்ன பார்வதி இல்லங்கே எங்கு வந்தாய் சுவாமி? எதற்காக வந்தாய்? உங்களை காண வந்தேன். எந்த முகத்தை வைத்து பார்க்கலாம் என்று வந்தாய்? சொந்த முகத்தோடு தான் வந்திருக்கிறேன். நான் வேண்டாம் தக்காபுரத்துக்கு போவேன், தக்கராஜன் எனக்கு வேண்டும் என்று போன நீ எதற்கடி என்னிடத்தில் வர வேண்டிய நீதி இருக்கிறது? சொன்னீர்கள், நான் கேட்கவில்லை. பகவானே மன்னித்தருள வேண்டும். சுவாமி என்ன தெரிந்து தெரியாமல் தக்காபுர கோட்டைக்கு போன இடத்திலே தக்க நினை மகள் என்று மரியாதை பாராமல் என்னை அவமானப்படுத்தி விட்டான் சுவாமி. உடனடியாக தக்கரை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்பதற்கு இலக்கணம் பார்வதி. இப்படி எல்லாம் போகுந்தான் போகும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? போகாதே என்று சொன்னேனே பார்வதி, சொன்னேனே பார்வதி. நீ போயல்லோவினை வாங்கி கொடு வந்தா. போகாதே என்று சொன்னேனே பார்வதி, நான் சொன்னேன் பார்வதி. பொய்யல்லவோ வினை வாங்கி கொடு வந்தா. போக சொல்லு பைத்தியக்காரியை, பைத்தியக்காரியை வித்தனைக்காக சித்தாசை கொண்டவள். ஆசை கொண்டவள் ஆண்டிச்சி அல்லவோ, ஆண்டிச்சி அல்லவோ. அப்பே நாரி மகள் யாரு தாயாரு? மகளாறு தாயாரு, மகளாறு தாயாரு. பசை சொன்னான் தக்கராஜன் சுவாமி, பகை சொன்னான் தக்கராஜன் சுவாமி. சுவாமி இப்படி எல்லாம் நடக்குன்னா நீங்க போகும்போதே நான் போகாம கேட்காம போய்விட்டேன். அதானே பார்வதி, போகும்போது மறுத்து சென்றாய். இப்படி என்ன செய்ய வேண்டும்? சுவாமி உங்களை மாடேறி என்று வசை பேசி விட்டான். ஆண்டி பேயன் பித்தன் என்றெல்லாம் சொன்னான். இடுகாட்டிலே ஆடுபவன் சுடுகாட்டிலே ஆடுபவன் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். அதனால் நான் சுருங்க சொன்னதான் சொல்லணும். என்ன செய்ய வேண்டும்? தலையை தாங்கள் அறுக்க வேண்டும். கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அம்மை உமை சொல்ல பகவான் பார்வதியை கோவித்து ஏறிட்டு பார்க்கின்றார். சரி, நெற்றியிலை வேர்வையாகவே ஓடுகிறது. வேர்வை வலித்து வெட்டாவில்லை வெட்டறுகிறார். வேர்வை உத்திரம் வந்து பிறந்தார். தோற்றப்படி மறுக்குது. 10 தலை 20 கையுமா 20 பரவாலோடு கேடையும் கத்தியும். 10 தலை 20 கையுமா 20 கையுமா பரவாலோடு கேடையும் கத்தியும். பிறந்த நல்ல இணை வேர்வை புத்திரல், வேர்வை புத்திரல் கண்ணர் நாரை வந்து வணங்கினார். இப்ப பிறவிகள் செய்தீரே, பிறவிகள் செய்தீரே, எனக்குத்தான் நம் எதிராளி யாரையா? என்னை இப்ப பிறவிகள் செய்தீரே, பிறவிகள் செய்தீரே, எனக்கு தான் எதிராளி யாரையா? எனக்குத்தான் நம் எதிராளியானவள், எதிராளியானவள் இருக்கிறான் அந்த தக்காபுரத்திலே, இருக்கிறான் அந்த தக்காபுரத்திலே. வேர்வை புத்திரனானவன் வந்தான். 10 தலை 20 கை பாரவாளோடு கேடையும் கத்தியமாகவே பிறந்தான். பகவானே ஐயா, எனக்கு எதுக்காக பிரவேசிங்க? எப்பா 7 கடலுக்கு அந்த பக்கத்தை தக்காபுரம் கோட்டையிலே தக்க மகராஜன் அப்போடு வாழ்ந்து வருகிறான். சரி, நீ சென்று தக்கனோடு போரிட்டு அவனுடைய தலை மறுத்து வேள்விலை போட்டுவிட்டு அவனுடைய மனை வேதனை ஓடு வருவாய். அவனுடைய தலையெடுத்து வெளியில் போட்டு சுட்டு கோட்டைக்கு வந்து நடிச்சு நோக்கி தம்பது தச்சன் பட்டான், தச்சன் பட்டான், தக்கிட்ட தக்கத்திம், தக்கிட்ட தக்கதிமி அப்படி கொட்டணும்டா. அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு வேர்வை புத்திரன் ஒரே சாட்டமா சாடுறா. சடினான் கடல் எழும் கடந்துதான் சரி காமலே இனி வேர்வை புத்திரன் கடல் எழும்
வேதவல்லி தலையை ஏறுத்துதா தலையை ஏறுத்துதா விரைய வேள்வி குழிக்குள்ளே போடுவா விரைய வேள்வி குழிக்குள்ளே போடுவா ஒரே சாட்டமாக சாடியில் வெள்ளியும் தாண்டி தக்காவர கோட்டையிலே வந்தான் தக்கனோடு ஊரிட்டு தக்கனோட தலை மறுத்து வேள்விலை போட்டான் வேலுவிலை தலையை வெளியில போட்டு சுட்டு கோட்டை குதன் அடி சொல்லி தம்படது தக்சன் பட்டான் அப்போது தம்பட்டத்தில் தவிலோசை தவிலோசை தைதலுமை காதில் கேட்டா தையலுமை காதில் கேட்டா ஐயோ தக்கராஜோ அம்மா தக்கராஜில் இறந்தாரோ ஈஸ்வரரே தாங்கியுமோ என்னை வளர்த்த தகப்பனல்லோ தக்கராஜ என்னை வளர்த்த தகப்பனல்லோ தக்கராஜ எதிதன வாழு தந்த அம்மை இளங்கொடியாள் இறந்தாளோ இப்படி தக்கன் பட்டான் பட்டான் என்ற ஓசை கேட்டவுடனே பார்வதி ஓடோடி வருகிறாள். என்ன சொல்லுகிறாய்? சுவாமி என்ன சுவாமி இது? தக்கன் பட்டான் 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 என்ற ஓசை கேட்கிறது. என்ன பார்வதி, இட்ட கடை நிறைவேற்றி விட்டால் அதுக்கு போய் என்னன்னு கேட்டாய்? சுவாமி, இறந்து போன தாயையும் தகப்பனையும் இப்பொழுதே நான் பார்த்தாக வேண்டும். தாய் தகவல் பட்ட படத்தை பாருங்க, அப்படித்தானே? ஆமா. நல்ல காலத்தில் என்ன கேட்காம கெட்ட காலத்தில் கேட்கணும், சொல்லாமலே போகணும். பின்னாடி உட்காரு. எதுக்கு போறதுக்கு? வாகனத்துல உட்காரு போகலாம். அப்படி என்று இரண்டு பேரும் வெட்ட வடிகளத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தக்கா அவர கோட்டை வந்து பார்த்தார்கள். அவர கோட்டையில வந்து பார்க்கும் போது எப்படி இருக்குது? ஆடருத்த களம்போலே அவனி வட்ட உதிரமல்ல காடு கண்டாய் தகப்பனோட கருந்தலை கண்டாளில் இறந்து போன தகப்பனையோ இறந்து போன தகப்பனையோ எப்படியும் பார்க்க வேணும். எழுப்பலாமா பாருலையில் பார்வதி மமந்தலை அறுப்பாரா மரியாதை உழைப்பாரா பகையாளி ஆனாலோ பகையாளி ஆனாலோ பார்த்திருக்க வேண்டாமா?
எல்லாம் அப்படி பாடு கண்டாள் தகப்பனோட பருந்தலையே கண்டாள் இல்லை. இருந்து போற தகப்பனையும் நீங்கள் எப்படியாவது எழுப்பி தர வேண்டும் சுவாமி. பார்வதி ஆண்டானதும் அழுது கொண்டார் மாண்டார் உதுண்டோ சுவாமி. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் வரமாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆமா, ஆனாலும் இட்ட எழுத்து ஒன்று உண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எழுப்பி தரலாம் சுவாமி. யாராவது பூலோகத்தில் வாழுபவர்கள் மாமண்டலை அறுப்பாரா, மரியாதை குறைப்பாரா? வகையாளியானாலும் பார்த்திருக்க வேண்டாமா சுவாமி? என்னை வளர்த்தவர்களை நான் உடனடியாக உயிரோடு பார்க்கத்தான் வேண்டும். கொல்லுன்னு சொன்னது நீ கொண்டு விட்டு பழியிடுவது என்ன என்மையிலா? இட்ட எழுத்து எப்படி எழுப்பி விடலாம்? சரி இருக்கட்டும், ரெண்டு தலையக்காலையில முண்டவாள கிடக்குது, எப்படி எழுப்புறது சுவாமி? எந்த தலை வச்சனாலும் உடனே நான் பார்க்க முடியும் எழுப்பிதாங்க. அப்படியே மகனே இருபுத்திரா, அப்பா ஓடிவா. வந்தேன். வட கையில சென்று வடக்க தலை வைத்துறவங்க எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரெண்டு தலை வெட்டிட்டு ஓடிப்போம். இது அறுத்து வருகின்றேன். அப்பா பூசாரி ரெண்டு வெத்தல வச்சிருக்காரு, வாங்கிட்டு வரட்டா? அது வேண்டாம்டா, அந்த தலை வேண்டாம். ரெண்டு தலை வேணும். நீ போகும்போது பாத்து போ, காத்தடிச்சு இறங்கி விழுந்துருவா, பாத்து எடுத்து போ. அப்ப நீங்க போயிட்டு வர வேண்டியது இல்லப்பா, எங்க யாரு போகணும் ஒரு கணக்கு இருக்கு. அதான் நான் சொல்ல, எங்க யாரு போகணும்னு ஒரு கணக்கு. அதனால நீ போகும்போது பாத்து போ, காத்தடிச்சு பறந்து கொண்டு நான் பாத்து போறேன், நீங்க பாக்காம போங்கப்பா. சரி பாப்போம். அப்படி என்று சொல்லு. ஒரே சாட்டமாக சாடி வடையிலாசபுரத்தை வந்த வார்த்தா. மத யானை ஒரு மாடு வரையாடு மத யானை உறங்குவதை வார்த்தா. மத யானையை பார்த்தவுடன் நினைக்கின்றான், ஏற்கனவே தக்க ஆணவம் முடித்தவன். யானை தலையை வைத்தால் மதம் பொழிஞ்சிருவா. அது மட்டுமல்லாது ஏற்கனவே கைலாசமலையில் ஒரு யானை தலை இருக்கின்றது. அஞ்சல் தலையா இருந்தாலும் சமாளிக்கலாம், ஆன தலையை சமாளிக்கவே முடியாது, உள்நாட்டு குழப்பம் வந்துவிடும். அதனால இந்த தலையை கொஞ்சம் தள்ளி வைப்போம். அதை வெட்டுற ஆனா உயிர் மோச்சனம் அது யாரு தெரியுமா? ஐராவதம் யானை உயிர் மோச்சனம் கொடுக்கறான். சரிதான், போட்டு போயிட்டான். அப்படி என்று ஒரு மாட்டினோட தலையும் ஒரு மாட்டினோட தலையும் மலையாடு சொன்னா மலையாடு அது கீழே இறங்காது, மலையில தான் மெஞ்சிட்டு இருக்கும், மலையில தங்கும். மலையாடு தான் வரையாடு. ரெண்டு தலையை கொண்டு வரப்பா. சரி தந்தையே, நீங்க சொன்னது ரெண்டு கொண்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா. பார்த்தார் பகவான். என்ன தலையது காணவே சிவன் முதலாரும், தலையது காணவே சிவன் முதலாரும், தானே சிவனார் ஏதுரை சொல்லுவார். மாட்டு தலையது ஒன்றை எடுத்து, மாட்டு தலையது ஒன்றை எடுத்து வெள்ளமுட தக்கனோட கழுத்திலே வைத்தார். மாட்டு தலையது ஒன்றை எடுத்து, மாட்டு தலையது ஒன்றை எடுத்து அழகுள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தார். அழகுள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தார். கழுத்திலே வைத்தவர் கருதியே மார்க, கழுத்திலே வைத்தவர் கருதியே மார்க. அறுதுடன் தலையது ஒருவாய் வளர, அறுதுடன் தலையது ஒருவாய் வளர, ஒரு தலை முகமோ இருதலை கொம்போ, ஒரு தலை முகமோ இருதலை கொம்போ. உடனே எழுந்தான் தக்கமகராஜன், உடனே எழுந்தான் மகராஜன், உடனே எழுந்தான் தக்கமகராஜன், உடனே எழுந்தான் தக்கமகராஜன். காட்டு தலையது ஒன்றை எடுத்து, அழகுள்ள வீரவல்லி கழுத்திலே வைத்தார். அழகுள்ள வீரவல்லி கழுத்திலே வைத்தார். கழுத்திலே வைத்தவர் கருதியை பார்க்க, கழுத்திலே வைத்தவன் கருதியை பார்க்க. கருத்துடன் தலையது ஒருவாய் வளர, கருத்துடன் தலையது ஒருவாய் வளர, ஒரு தலை முகமோ இருதலை கொம்போ. உடனே எழுந்தாள் வேதவல்லி, எழுந்தாள் வேதவல்லி. அப்போது அந்த கைலைக்குள் வரவே, அண்ணா வாரது யாரோ என்பார், வாரது யாரோ என்பார். மாடு என்று வசை சொல்லால் சொல்ல, உடனே ஓடி வந்தான் தக்கமகராஜன், உடனே ஓடி வந்தான் தக்கமகராஜன், உடனே ஓடி வந்தான் தக்கமகராஜன், உடனே ஓடி வந்தான் தக்கமகராஜன். இப்படி இரண்டு தலையும் பார்த்து சிவபெருமான் மாட்டு தலையை எடுத்து தக்கனுடைய கண்டத்தில் வைத்து விபூதி அள்ளி போட்டு பிரம்பை எடுத்து ஒரு தட்டு தட்டுகிறார். மாட்டு தலை தக்கனுடைய கண்டத்துல பொருந்தி ரெண்டு காதை ஆடிட்டு போடுறான். சத்தம்
வா. ஆட்டுதலை எடுத்து வேதவல்லி கழுத்துல விபத்து விபூதி எள்ளி போட்டு திரும்ப எடுத்து தட்டுகின்றார். அந்த ஆட்டுதலை வேதில் கிணத்துல பொருந்தி அவள் எலும்பின்னு போட்டா சத்தம் அப்படி போடுற ஆடு மாடு சத்தம் போடும்போது காலையில ஆடுல கணக்கு ஒண்ணு குறைவா இருந்தா இதை போட்டுருங்கக்கா. எது ஆடு ஏல சண்டாளா பேர நடிச்சு காட்டினா நீ என்ன விட்டு பிடிச்சி ஆடு உண்டு இல்ல. ஆகையால கைலாசத்துல தீவுக்குள் பாக்குற அண்ணே என்ன ஒரே ஆடு மாடு மாடுல வருது. ஒரு மாடு வருகடே, அதுக்கு பக்கத்துல ஒட்டகம் வருது பத்தியா? என் தம்பி ஒரு ஆடு வருகல, மாடு வருதா? ஒரு ஆடு வருகடே, மாடு வருதா? பார்த்தா தெய்வாதி தேவர்கள் மாடு ஆடுன்னு இல்லவா நம்ம வச்ச சொல்றா பகவான் வந்து சொல்லுகிறார். ஏ பகவானே, மண்டலத்து தெய்வார் முன்னே மாடாக்கி விட்டிரையா, மாட்டு ரூபம் மாற வேணும் இச்சு ரூபம் மாற வேணும் ஈஸ்வரரே எனதுள்ளதா தக்கவராஜன் ஆதிசோருமான் இடத்திலே வந்து பகவானே என்னப்பா மண்டலத்து தெய்வார் வன்பதாக என்னை மாடாக பிறவி செய்து விட்டீங்களே சுவாமி, உன்னுடைய சாபம் அப்படி. மாட்டு ரூபம் மாற வேணும், மகா தெய்வா எழுதுறது நின்றா இச்சு ரூபம் மாற வேணும் ஈஸ்வரரே எழுதுறது நிற்கிறார். மகராஜா சொருமாற வேண்மையானால் சுடலையிலே சென்று பிறக்க வர வேண்டும். எந்த சுடலை? இறைவா, என்ன ஆரை சுட்ட சுடலையில் சென்று பிறக்க வேண்டும். முன்னாள் பிரம்மனை சுட்ட சுடலை மையானக்கரை ஞானக்கரை இடுகாடு நற்சுடலைகள் நல்ல சுடலைகள் மதிலே சொல்லையாக இருந்தா என்று சொன்னார். மண்டலத்து தெய்வார்கள் கூடி உன்னை சிவச்சுடலமான சுவாமி என்று அழைப்பார்கள். சுவாமி பகவான் தேவர்களை வரவழைத்தார். அப்பா தேவர்களே சுவாமி மாரம்பிள்ளா தெய்வாரே மாடல் மாறை பிறவி செய்ய எங்களாலே மாடல் மாறை பிறவி செய்ய கூடாது. அந்த கூடகமன் வாழ்மலையில் குருதவசி வரவேணும், குருதவசி வரவேணும். காட்சி பால் வாழ்மலையில் கல்பேட்டைக்குள் சிம்மாசனம், காட்சி வாழ்மலையில் கல்பேட்டைக்குள் சிம்மாசனம், சிம்மாசனம் விஜிருப்பார் திறநந்தி நம குருக்கள், நந்தி நம குருக்கள் வந்தார், நந்தி நம குருக்கள் வந்தார், நல்ல வேல் வீரனை வளர்ப்பார். தன்னையும் கூட்டி வந்தார் கைலைக்குள்ளே, அம்மையை கூப்பிடு சின்ன பிள்ளை. அருமையா குருதவசி அருமையா குருதவசி வளருமையா ஒரு வேள்வி வாழும் பிள்ளை குருதேவசி, வாழும் பிள்ளை குருதேவசி, ஐயா வளரும் பிள்ளை ஒரு வேள்வி. இப்படி குருதவசி ஐயா அவர் வந்து சரி பழமுடனே வேள்வியானது செய்கின்றார். சரி, அதாவது தேவாதி தேவர்களை வரவழைத்தாரப்பா தேவுக்களை. என்ன சுவாமி 21 ஆறு மாற விரவி செய்யணும் உங்களால் முடியுமா? எங்களால முடியாது சுவாமி, முடியாது. இல்ல எங்களால சரி வராது சுவாமி. நீங்க பிறவி செய்யக்கூடிய இடமானது அப்படிப்பட்ட இடம். முன்னாள் பிரம்மனை சுட்ட சுடலை முழுது மையானக்கரை ஞானக்கரை இடுகாடு நற்சுடலை களம். சரி, நம்மளால் முடியாது சுவாமி. அப்படின்னா யாரு அவங்களை பிறவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி அவர் உடனே அழைத்து வாருங்களப்பா. ஐயாவுக்கு சரியா டைம் கொடுக்கலன்னு எதிர்த்துக்க மாட்டாரு, சீக்கிரமா அவர் பெருச்சு ஓடிய 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 குருதவசி தன்னையுமா கூட்டி வந்தார் கையிலே. என்னை அதாவது 21 மாடு மாற உங்களால் பிறவி செய்ய முடியுமா? வேண்டிய பொருள் சுவாமி உடனே பிறவி செய்கிறோம். அப்படியா? சரி ஆகட்டும் என்று சொல்லி கேட்ட கேட்ட பொருட்கள் எல்லாம் குருதவசி ஐநாவிக்கென்று கொண்டு கொடுத்தார்கள். சரி, வண்ணமாக அரை நான் சொன்னபடி வளமையாய் ஒரு வேள்வி நடத்தினார். உன்னடத்தின வேள்விக்குள்ளிக்குள்ளே தெய்வார்கள் கூடி வளர்ப்பாரா, தெய்வார்கள் கூடி வளர்ப்பாரா, வளர்த்த வேள்வி அது எங்கும் விரிகிட
மட்டும் வளரும் அந்தியது மட்டும் வளரும் அந்தியது தளதளன்னு இலங்கி மினிங்கிட இலங்கி விருங்கிட சடையாம சிவன் வந்து சேவிக்க சடையாம சிவன் வந்து சேவிக்க சேவித்த உருவானது தன்னிலே ஊரு ஆனது தண்ணீரே திருமடந்தை உருவந்து தோணுமா ஊரு வந்து தோன்றுமா மேலும் எங்கள் பிரமராக சக்தியும் இப்பதாகவே உருவந்து தோணுமா அதாகவே ஊரு வந்து தோன்றுமா தாயார் வந்து விரந்த உள்ளோதிலே தக்கன் வேள்வி தவசு வளர்ப்பாரா தவசு வளர்ப்பாரா இன்னும் அந்த குரு தவசி ஐயாவும் பெரிய வேள்வியை செய்ய தொடங்குவார் வேள்வியை செய்ய தொடங்குவார் பெரி பச்சரி பங்கவானையும் அங்கே புகுலையும் இளநீர் கருக்குடல் உலகின் இளைஞர் கருக்கூடல் தாழ்வரிசத்துடனே படப்பிட்டு தக்கன் வேள்வி தவசு வளர்ப்பாரா வேள்வி தவசு வளர்ப்பாரா வளர்த்த வேள்வியது எங்கும் விரிகிட வேள்விகள் எங்கும் பெருகிட வான மட்டும் வளரும் அந்தியது மட்டும் வளரும் அந்தியது தளதளன்னு இலங்கி மினிங்கிட இலங்கி மினுங்கிட சடையாம சிவன் வந்து சேவிக்க சரியாம சிவன் வந்து சேவிக்க சேவித்த உருவானது தன்னிலே சேவித்த உருவானது தன்னிலே பழமையா 21 மாடனுடைய உருவானது வந்து தோன்றிடுமாமே இப்படி முதலாவது குருதவசையா மஞ்சளை திரட்டி கருவுருவாக வேள்வி குழிக்குள்ளே ஓடுகின்றார் சவாது போன்று மஞ்சளை திரட்டி போடும் பொழுது ஒரு உருவான அப்படியே வளர்ந்து வருகிறது கடுகு போன்று வளர்ந்து சரி நெல்லி கனி போன்று வளர்ந்து எலுமிச்சை கனி போன்று வளர்ந்து தேங்காய் போன்று வளர்ந்து அந்த பகவானுடைய தாய் அம்மை பிரம்மசக்தி பிறக்கின்றாள் சரி அடுத்து பார்த்தா தாய் பிறந்தா பிள்ளை பார்க்க நேரமாகும் குழந்தை உடனே பிறந்துருமே அப்படி என்று குழந்தைகளை பிரேசி வேண்டும் அல்லவா அப்படி பார்த்தா குருதட்சணை தெரியுமா என்ன செய்கின்றார் பச்சரிசியும் சர்க்கரையும் எள்ளு பரபரன்னு பரப்பி அப்படியே வேலி குழிக்குள்ளே எடுக்கின்றார் 21 மாடனுக்கு ஏற்றபடி 21 விடி கருவுருவாக போடுகின்றார் சரி அப்படி போடும்போது அந்த வேள்வி குழிக்குள்ளே 21 மாடனுடைய உருவானது வந்து தோணுகிறது எப்படி சுடலை மாடல் சுடலை முண்டனோ சொந்த வீரல் பலவேசக்காரனோ மாடல் சுடலை முண்டனோ சிவ சுடலை முண்டனோ சுத்த வீரல் பலவேசக்காரனோ அகத்தீஸ்வரம் சுடலை மாடனோ ஐயா சுடலை மாடனோ அவள் நம்பி சுடலை முண்டனோ அகத்தீஸ்வரம் சிவ சுடலை மாடனோ சுடலை மாடனோ அவள் தம்பி சுடலை முண்டனோ மாசான போற்றியோ வல்லவங்கட்டி ஏறும் பெருமாளும் பன்றி மாடன் பல பல வேசக்காரனோ ஆரேழேகை குழி தோண்டி மாடனோ பன்றி மாடன் பல வேசக்காரனோ பல வேசக்காரனோ குழி தோண்டி மாடனோ சிவல பெரி சுடலை மாடனோ சிவ சுடலை மாடனோ செல்ல பிள்ளை ஊசி காட்டு வாடனோ
மாடனை சுடலை மாடனை குருதவசையா பஞ்ச சரமிட்டு ஓதுவாரே முதலாவது 21 மாடன்மார்கள் பிறந்ததிலே எண்ணாவி சுடலையாக இருப்பவள் சரி அகத்தீஸ்வரம் ஊரிலே வந்தாரையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா குடும்ப சுடலை அப்பா ஆண்டவன் சிவ சுடலை மாட சுவாமி வந்து விரைக்கிறா அவன் தம்பி சுடலை முண்டல் மாசனமுற்று மாசனம் போற்றி வல்லம் கட்டையிரும் பெருமாள் சரிதால் பாண்டி மாடல் பலவேசக்காரன் பாரல்கள் குழி தோண்டி மாடல் அணகுடி மாடம் போக்குவரத்து மாடம் அதய மாடை சிவலை பேரு 20 மாடம் தான் ஆமா அதாவது ஊசிக்காட்டு சுடல ஆரம்பங்கள சுடலே ஆமா 21 மாடன்மார்களும் வந்து பிறந்தார்கள் சரி சரி பிறந்தரு வேலிக்குள்ள ஆதாளி போடுறாங்க என்ன சொல்ற தவசு என்னப்பா எங்களை பிறவி செய்தி யாரப்பா நான் தான் பிறவி செய்து வேள்வி அக்கறி ஒருக்க முடியல கரையில சப்பா கொஞ்சம் என்ன செய்யணும் ஆட்டே குருதவசியா யாருப்பா நீ ஏலே போற போக்குல நீ இடையில அந்த அவுட்டு விட்டு பண்ணா அது பொருந்தாது இல்ல நான் சொல்றேன் கதை கரெக்டாவா இங்க பாரு உன்னை பிறவி செஞ்சது யாரு தம்பி என்ன பிறவி செய்து நான் தான் ஆனா பிறவி சொன்னது யாரு தெரியுமா யாரு எம்பருவா பரமசிவன் உங்களுக்கு என்ன வேணும் பிறவி செய்து நீதானாப்பா ஆமா என்ன கரையில என்று சொன்ன உடனே பேர் சொல்றேன் சீக்கிரம் வாங்க 21 மாடன்மார்களையும் பார்த்து பகவான் குருதவசி சொல்லுகிறார் எப்பா என்ன நான் 21 பேரை சொல்றேன் அழைக்கிறேன் நீ கரையில் ஏறி வா என்று சொல்ல ஆமா எப்பா சுடல பரனுட மகனே சுடலையில் மாண்டா பரனுட மகனே சுடலையில் மாடா பார்வதியாளுட மகனே வருவாயே வருவாய் உமையவளானை உலமுடன் வருவாய் உமையவளானை உள்மலுவானதை யார் அறிவாரோ அறிவேன் அறிவேன் சுடலையில் மாடா அறிவேன் சுடலையில் மாடா அழகுல தீரா வெளியிலே வருவாய் அக்கிரை குலை குலை நீ இருந்தாக்கால் குள்ளிக்குள்ள நீ இருந்தாங்க ஆரறிவாரம் பொதுமைகள் எல்லாம் பொதுமைகள் எல்லாம் முக்கிய சமடனே சுடலையில் மாடா சமடனே சுடலையில் மாடா முறையுடன் இல்லடா சுடலையில் மண்டா சுடலையில் மண்டா கண்ணக்கோலும் கல்வனை போலே கல்வனை போலே கண்ட கண்ட கிட்டமெல்லாம் போட்டி ஒளியாதே பின்னணி முகமோ பின்னணி கொண்டையோ ஊட்டிய வாழும் கேடயமுடனே கருவாய் கருவாய் செல்வம் காரணி தனிலே நீ வருவாயே இப்படிதானோ இவர் மலைக்கு சுடலையில் மாட சுவாமி பண்ண சுடலையில் மாட சுவாமி 21 மாடன்மார்கள் வேள்வி குழி விட்டு கரை ஏறினாரே கரையில் ஏற்றி இருக்கின்றார் 21 மாடன்மார்கள் கரையில் ஏற்றி கேட்கின்றார்கள் ஐயா குருதவசு பாரில் என்னை அழைத்தீரே குருவரா அழைத்தீரே குருவரா அன்றி கோழி கிடாவெளி வேணுமே என்னை அழைத்தீரே குருவரா அந்தீரே குருவரா எனக்கு பண்டி கோழி கிடாவெளி வேணுமே ஒரு இளங்கோந்திருந்த உணர்வு கொள்ளவோ உணர்வை கொள்ளவோ நல்ல நரவெளி வேணுமே பெரிதாரன் கையிலையில் சென்றாக்கா கையிலை சென்றாக்கா இப்பதாக வர வாங்கி தாரேனா கையிலையில் சென்றாக்கா கையிலையில் சென்றாக்கா மெய்ப்பதாக வர வாங்கி தாரேனா சலியாதே சுடலையில் மாடனே சுடலை மாடனே தலைக்கு நல்ல வர வாங்கி தாரேனா உனக்கு தலைக்கு நல்ல வர வாங்கி எப்பா 21 மாடன்மார்கள் கரையில் வயிறு பேசி பொறுக்க முடியலையா பேரை சொல்லி கூப்பிட்டு கடையில வாங்கப்பா 21 மாடன்மார்கள் கரையில் உடனே பண்டி கோழி கிடாவெளி எல்லாம் தர வேண்டும் என்று குருதவசி ஐயாவை வார்த்தை சொன்ன உடனே பார்த்தா குசு ஐயா இது என்ன தர முடியாது உங்களால முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் அப்படியே நான் பகவான் சொல்லுமணி கேட்டு வாங்கி கொடுக்க போங்க ஓஹோ 21 மாடன்மார்களை வேள்வி கரையிலே விட்டு விட்டு சரி குருதவசியா கைலாச மலைக்கு வருகின்றார் சுவாமி என்ன 21 மாடன்மாரை பிறவி செய்ய சொன்னேளே ஆமா 21 மாடன்மாரை நான் பிறவி செய்திருக்கிறேன் என்னாச்சு பண்டி கோழி கிடாவெளி எல்லாம் வேணும்னு கேக்குறாங்க கைலாச மலைக்கு வரவழைச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க சரி சரி நீ போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்பா தேவர்களே ஐயா முதல்ல சொன்ன மாட்டேன்னு சொல்லிட்டீங்க
21 மாடமார்களை பிறக்க சொன்னே முடியாதுன்னு சொல்லி போயிட்டீங்க. ஆமா. குருதவ செய்ய அரும்பாடுபட்டு 21 மாடமார்களை பிறவி செய்திருக்கிறார். சரி. நீங்க அவரை கேட்டபடி பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவரை கைலாச மலைக்கு அழைத்து வாருங்க என்று சொல்ல வார்த்தை கேட்டா தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சொன்ன போது தெய்வாரெல்லாம் கேட்டு எழுந்திருந்து சுடல்லையில் மாடன் தன்னை விரைவாய் அழைத்து வர்ற அஞ்சுதல பாகுடனே அரை சட்டை சல்லடமா அன்றங்கிற நார் இருக்கும் அந்த கைலாகாசம் செல்லுவாரா கைலாகாச வாழ்மல்லையும் கண்டரை தண்டனிட்டு நிறைந்த சுடலை மாடல் எனக்கு ஏற்ற வரம் தாரம் என்று அடிதொழுதானே. 21 மாடமலையும் குருதவ செய்ய கைலாசமலைக்கு தேவா தேவர்கள் கூட்டி வந்தார்கள். பார்த்தார் பகவான் சொல்லி என்றார் எப்பா சுடல உந்தனுக்கு வரம் சொல்ல கேளையா உண்மையான சிவ சுடலை மாடனே வரம் சொல்ல கேளையா சொல்ல கேளையா உண்மையான சிவ சுடலை மாடனே ஆந்திரவாதி மதத்தை அடக்கமோ மணிகுடலை பிடுங்கவோ நல்வரோ தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ தன்மனை விட்டு தானே கடறவோ தன்னை எடுக்கவோ தன்னை அடக்கவோ தன்னை விட்டு தானே கடறவோ ஒளி ஓல் என்று கொக்கரித்துக்குவோ குறுக்கடியாக லாதி திரியவோ மண்ணுக்குள்ளே பதுங்கி இருக்கவோ வருவோரை இரட்டி அடிக்கவோ மண்ணுக்குள்ளே பதுங்கி இருக்கவோ வருவோரை பதுங்கி அடிக்கவோ சுடல முதலாவது வரும் உனக்கு மாந்திரவாதி மதத்தை அடக்க வேண்டும். மலையாள சிமில மாந்திரவாதி கூடி போனோம். சரி மதத்தை அடக்கணும். சரி சுவாமி. மணி குடல விடுங்கணும். இல்ல மணி குடல் இருக்க இல்லன்னு தெரியாத மணி பாவம் இல்லையா அவனுக்கு குடல் எந்த மணிய சொன்ன எந்த மணியா ஆலய மணியா மாந்திரவாதிக்கு மணி குடல சொன்னண்டா மாந்திரவாதி சாமி எனக்கு சின்ன சந்தேகம் அது என்ன மணி குடல் தம்பி என்ன நீ அனுபவம் கிடையாது வாய்மட்டி சும்மா நீ கேக்குற எதுக்குமே பொருந்தாது. ஓஹோ ஆமா அப்ப நான் நினைச்சேன் அதாவது மணிக்குடல்ல சின்ன குடலா இருக்கும் மனசுக்குள்ள இல்லாம இருக்காது இல்லாம சொல்ல முடியாது இல்லையா. சரி அடுத்து சொல்லுப்பா. ஓஹோ தந்திரக்காரன் தன்னை எடுக்கணும் தன்மனை விட்டு தானே கடறணும். தந்திரக்காரன் கோழி ஒன்று கொக்கரித்து கோவணும் குறுக்கடியாக லாந்தி தெரியணும். சரி மண்ணுக்குள்ளே பதுங்கி இருக்க வேண்டும் வருவோரை அதட்டி அடிக்க வேண்டும். மண்ணுக்குள்ள பதுங்கணும் விண்ணுல பறக்கணும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அதான் மண்ணடியில எதுக்கு போய் பதுங்கி ஒழிக்கணும். மண்ணடி அவளே எங்க குடும்பக்காரங்க மண்ணடி புதப்பாண்டி காட்டுப்புதுரு அது பக்கத்துல இருக்க சாட்டு புதுரு பூலவத்துல இருக்கிற நாங்க வரும்போதே ஒரு அக்கா கேட்டாங்க கேசம் புதுரு அடுத்தனக்கா ஏன்னா இந்த பேச்சில கொண்டு வர கதையில வராது. கதைக்கு போ. 21 மாடர்மார்களும் ஆமா சுவாமி அது மட்டுமல்ல எனக்கு இந்த வரமெல்லாம் போதாது 10 மாத சூலிகள் பால்வடிய கொல்ல வரும் 10 மாத சூலிகளை பால்வடிய கொல்ல வரும் 9 மாத சூலிகளை உதிரவெளி கொள்ள வேணும் 9 மாத சூலிகளை உதிரவெளி கொள்ள வரும் 8 மாத சூலிகளை இணையினமாய் உருக்க வரும் 7 மாத சூலிகளை நான் ஈடழித்து கொள்ள வேணும் 8 மாத சூலிகளை ஈடழித்து கொள்ள வரும் 6 மாத சூலிகளை 6 மாத சூலிகளை அரங்க வேலை போட வேணும் 6 மாத சூலிகளை 6 மாத சூலிகளை வேலை போட வரும் 5 மாத சூலிகளை அம்மானை போட்டாட்ட வேணும் நல்லா தும்பை தாரா முட்டை ஒன்னா தும்பை 100 முட்டை 4 மாத சூலிகளை நகத்தில் கொற தாட்ட வேணும் அப்படி போட்ட மாமி வந்தாலே கொஞ்சம் காமி 3
மாத சூலிகளை ஒரு மாத சூலிகளை உங்க வேலை போட வரும் 3 மாத சூலிகளை 3 மாத சூலிகளை நாம் உங்க வேலை போட வரும் பகவானே 10 மாத சூலிகளை நான் பால்வடிய கொல்ல வர வேணும் தந்தேனப்பா 9 மாத சூலிகளை உதிரவலி கொள்ள வர வேணும் தந்தேனப்பா 8 மாத சூலிகளை இல்லாமல் ஆக்க வர வேணும் அப்படியாகட்டும் 7 மாத சூலிகளை ஈடழித்து கொள்ள வர வேணும் சரி 6 மாத சூலிகளை நான் அரங்கவலை ஓட வர வேணும் தந்தேனப்பா 5 மாத சூலிகளை நான் அம்மனை போட்டு ஆட்ட வர வேணும் சரி சரி 4 மாத சூலிகளை நான் நகத்தில் ஒரு தாட்ட வர வேணும் ஆகட்டும் 3 மாத சூலிகளை நான் முங்கவலை போட வர வேணும் அப்படியாகட்டும்பா 2 மாத சூலிகளை இல்லாமல் ஆக்க வர வேணும் அப்ப பிள்ளை சூலிகளை நீ கொல்லணும் 1 மாத சூலி ஒரு போட்டு ஆட்டணும் எப்பா சொல்லல இப்படி நீ எல்லா சூலிகளையும் கும்பிட்டு நீ கொன்னுட்டே இருந்தேன்னு வச்சுக்கியேன் யாராவது உன்னை வணங்குவார்களா சுவாமி என்ன வல்லவன் சுடலை மாடன் என்று வருந்தி கும்பிட்டாக்கால் நான் உடனே சுகபிரசம் ஆவதற்கு நான் வரம் கொடுக்க அப்ப இந்த காலத்துல யாருமே தெய்வத்தை நம்பல ஏன்னே அப்படி அதை நீ கேட்கறதுல சொன்னேன் இப்ப பிள்ளை கத்தி இல்லாம குழந்தை பிறக்கிறதே இல்ல ஓஹோ ஆமா எல்லா ஆஸ்பத்திரியும் கத்தி வச்சு உடனே கட் பண்ணி விட்டுறான் ஆமா கத்தி இல்லாம குழந்தை பிறக்கிறதே இல்ல ஏ பகவானி இந்த வரமெல்லாம் எனக்கு தந்தாலும் போதாது ஏ சுவாமி நான் இங்க இருந்து போகும்போது நான் சம்போடை கரை தண்ணிலே நாடாழ்வான் போக வேணும் சம்போடை கரை தண்ணிலே நாடாழ்வான் போக வரும் ஆரியச்சாம்பான் மகள் தன்னையும் அழிக்க வரும் தாயிரமே ஆரியக்கரை சேரியெல்லாம் தீ வைத்து கொளுத்த வேணும் ஆரியகரை சேரியெல்லாம் தீ வைத்து கொளுத்த வேணும் இடுகாடு சுடுகாடு எவிடமென்றி ஓட வேணும் சுடுகாடு எவிடமென்றி ஓட வேணும் கட்டையிலே வைத்த வீணோ காலை வாரி ஓட வேணும் அப்படியே மாடமார்கள் அருக பூஜை கொள்ள வேணும் இப்படியே மாடல்மார்கள் பூஜை கொள்ள வேணும் பகவானே என்னப்பா இந்த வரமெல்லாம் எனக்கு போதாது உனக்கு வேற என்னப்பா வர வேணும் அதாவது சம்போடை கரைதனிலே தாடாழ்வான் போக வர வேண்டும் நான் போகும்போது ஆரியக்கரை சேரியெல்லாம் நான் தீ வைத்துக் கொளுத்த வேண்டும் ஆரிய சாம்பான் மகள் அண்ணன் அடையாளை அவளையும் கொல்ல வர வேண்டும் ஆரியன்ற பிராமணன் சாம்பான் அது மட்டுமல்ல சுவாமி அங்கிருந்தான் போகும்போது தில்லைவன காடதினை வாயாண்டி போகும்போது சரிதான் எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ணை மேலே பூசி பக்கம் எல்லாம் எருவடிக்கு பச்சை மண்ணை மேலே பூசி சந்தன கட்டையிலே சவமானதை வெந்து கொண்டிருக்கும் போது குங்கும கட்டையிலே எனக்கு கூண்ட வேணும் வெந்து கொண்டிருக்கும் போது வலது கால் மண்டியிட்டு நான் வல்லையத்தால் குத்த வர வேணும் இடது கால் மண்டியிட்டு நான் ஈட்டி கொண்டு குத்த வர வேணும் தலை மாடு வேகும் முன்னே நான் கால் மாட்டை பிடித்திருக்க வர வேணும் கால் மாடு வேகும் முன்னே நான் தலை மாட்டை பிடித்திருக்க வர வேணும் பிச்சு பிச்சு தின்ன வரம் பேய்களுக்கும் கொடுக்க வர வேணும் இறைகுலை தனி பிடிங்கி 21 பங்கு வச்சு அது ஒரு பங்கு நானும் சாப்பிடணும் கையெலும்பு கனி எடுத்து கரும்புல கடிக்கணும் முட்டங்கால் எலும்புகளை நான் முறுக்கு என்று கடிக்க வர வேண்டும் தலைமாடு வேகும் முன்னே நான் கால் மாட்டை விழித்திருக்க வர வேணும் கால் மாடு வேகும் முன்னே நான் தலைமாட்டை விழித்திருக்க வர வேணும் தந்தேனப்பா நீ கேட்டவரெல்லாம் தவறாம தந்திருக்கிறப்பா பகவானே இந்த வரமெல்லாம் எனக்கு தந்தாலும் போதாது கல்லிடவாள் குறிச்சியிலே
மதிலே பூமியினாய் துள்ள வரும் பூமியினோ செமீனோ பொருந்த விலை ஆட வேணும் ஆத்து விளை பாஞ்சாலை 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 அழகுடைய மகரமதாய் மகரமதாய் அழகுடைய மகரமதாய் மகரமதாய் பகவானே அது மட்டுமல்ல கல்லிடைவாள் குறிச்சியிலே நான் காலோட்டம் போட வர வேணும் கல்லிடை குறிச்சி தந்தேனப்பா கருணை வேணும் பொன்னுமிட்டாங்கை மதுரை பூமியினும் சேமீனும் பொருந்தி விளையாட வர வேணும் பூமியினும் சேமீனும் பாஞ்சோல அத ஆத்துவாழ பாஞ்சோல போய் நம்ம பாஞ்சு ஓடணும் எது மணிவேல் பாஞ்சாலியா ஏய் என்ன உனக்கு அதுதான் தெரியும் இது தெரியாது இல்ல ஆத்துவலை வாஞ்சாலை இலகுடைய மகரமதாய் ஆமா கோயிலுக்குள் மகரமதாய் தந்தேனப்பா விளையாட வர வேண்டும் சுவாமி தந்தேனப்பா தந்தே அது மட்டுமல்ல ஒண்ணுமிட்டாங்க ஐத்தில் நான் இருக்கும் பொழுது புல்லலைக்கு மரங்கள் வெட்ட வேண்டும் என்று வருவார்கள் வலங்கையர்கள் சரி 55 வலங்கையரை நான் அதிலே அவங்க அந்த சோழியம் முடிக்கணும் அப்படி தந்தேனப்பா அது மட்டுமல்ல பகவானே அவனாசே கையமதிலே கையமதிலே பாவதி தோமாட வேணும் ஆட வேணும் பாவநாச கயமதிலே 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 பாவதீர்த்தம் ஆட வேணும் ஆட வேணும் பட்டகராஜன் கோவிலே பகட்டு வேலி எரிய வேணும் சொரிமுத்தையல் காவதிலே காவதிலே கண்ணிமர கொடிமரத்தில் கொடிமரத்தில் பாவநாச கயமதிலே கயமதிலே பாவதீர்த்தம் ஆட வரும் ஆட ஏ பகவானி என்னப்பா பாவநாச கைத்ரி நான் பாவதீர்த்தமாட வர வேணும் தந்தேனப்பா பட்டகராசன் கோவிலே பகட்டு வெளி எரிய வர வேணும் சொரிமுத்தையன் காவிலே நான் சோலையிலே செல்ல வர வேணும் அப்படியே தந்தேனப்பா மதிபூரண காவிலே பன்னிமர கொடிமரத்தில் கொடிமரத்தில் உரைய வர நான் கொத்தன்மாரை கொல்ல வர வேணும் அப்படி தந்தேனப்பா வண்டி எச்சி முறிக்க வேணும் வண்டி டாக்களையும் கொல்ல வர வேணும் அப்படி அப்படி கொடிமரத்தை மூட்டோடு கொண்டு சந்திரபதியிலே சென்று தேரடிவாள் மாடன் என்றும் மன்னன் திருக்கொடிவாள் மாடன் என்றும் தேரின் மேல் அழகி என்றும் அம்மை செந்தாமரை கண்ணி என்றும் பூஜை வாங்கி நான் கொலுவிருக்க வேண்டும் அப்படி தந்தேனப்பா போதுமா மக்களே வரும் போதுமா பகவானே என்னப்பா தட்டுமாறி வேறு சொல்லி நான் 8 திக்கும் பூஜைக்குள்ள வர வேண்டும் அப்படி தந்தேனப்பா அந்த வரமெல்லாம் எனக்கு தவறாமல் இருக்க வர வேண்டும் நான் தந்தவர் என்னைக்குமே தவறாது அது மட்டுமல்ல சுவாமி வேற வேற எனக்கு செப்பவே கேளுமையா திரிபுரம் எரித்தனாதா ஒப்பில்லா வரவும் தந்திரி உலகம் அறியா வண்ணோ இப்படியே போனதுண்டால் என் வலு அறிவாருண்டோ அப்பனே கைலாச அன்புடஞ்சு புனிதாரம் என்றாரே 21 மாடமார்களுக்கும் பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி சுவாமி கைலாசமலை பூஜை போட்டு தாருங்கோ என்று கேட்டவுடனே பகவான் தேவாதி தேவர்களை வரவழைத்தார். ஆமா தேவர்களே, ஐயா 6 நிமிடத்துல 21 மாடம் இருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி மனமகிழ பூஜை போட்டு கொடுங்க போங்க. அவ்வளவுதானே. ஆமாப்பா, இதோ பூஜை இட்டு கொடுத்து வருகின்றோம். அப்படின்றி 21 மாடமரல பூஜை போட்டு கொடுக்கும்படியாகவே சரி கையில எங்கிரியானோ தொடர்ச்சிவன் கரைக்கன் தந்தர் முன்பிலே கையில எங்கிரியானதிலே கரைக்கன் தந்தர் முன்பிலே கருத்துடன் பூசை கொடுக்கவே அந்த விருத்தத்தை வார் கூடியே பூஜை கொடுக்கவே பெருக்கத்தை வார் கூடியே மாலும் ஐயன சிவனங்கோடி மகிழ்ந்த பூஜை கொடுக்கவே ஏ
வெட்டாவெளியா மொட்டலாம் விழுந்த 6 அடி மூட்டிலே வெட்டாவெளியாம் போட்டலா விழுந்த 6 அடி மூட்டிலே அறந்துற மால் அடியிலே பிணந்துற சுடு காட்டிலே ஊராமேட்டிலே வீடம் போட்டு உசர வைக்கும் குடங்களா ஊராமேட்டிலே வீடம் விட்டு உயர வைக்கும் குடங்களா குடத்துக்கு மேலே குட மாலை கொண்டவர் சாற்றுவார் தத்தி தத்தியாய் தேங்காய் குலைகள் தானே கொண்டவர் பாவிப்பார் தேங்காய் குலைகள் தானே கொண்டவர் பாவிப்பார் களிடவே பானை சட்டிகள் பொருந்தவே கொள்ளி முட்டை மெட்டிலை பாக்குடன் அந்த விரைய சவது உண்ணுகுடல் வெட்டி முறைத்தவர் பொங்க பாலையிட்டு விரைய பூஜை நடத்தவே பொங்க பாலையிட்டு பெரிய பூஜை நடத்தவே உடனே சுடலை மாடனுக்கு உகந்த பூஜை நடத்தவே மாடனுக்கு உகந்த பூஜை நடத்தவே மாடனுக்கு அழகாய் பூஜை நடத்தவே பூஜையில் வா பூஜையில் வா பொன்னி சுடலையில் மாடனே பூஜையில் வா சொல்லு மாடனே பூஜையில் வா பொன்னின் பிரம்மசக்தியே பூஜையில் வா அம்மா பிரம்மசக்தியே பூஜையில் வா பொன்னி சுடலை முண்டனே பூஜையில் வா பொன்னிக்கிற முண்டனே பூஜையில் வா பொன்னி மாசன பூஜையே பூஜையில் வா பொன்னி மாசன மூர்த்தியே நானு சுடலை மாடனி படிதான பூஜை கொள்வது சொல்லு மாடனி படிதானே பூஜை கொள்வது அருட்டு உங்கள் பதட்டுக்கும் நான் 5 பூஜை கொள்வேனோ ஏமே மூர்த்தை கண்டல்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ கண்டில்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ சத்தம் கேட்டல்லாமல் மாடன் பூஜை கொள்வேனோ நான் இந்த பூஜையை வாங்கி விடுவேன் இவ்விடம் விட்டு போவேனோ பூஜை வாங்கிலாம இவ்விடம் விட்டு போவேனோ பூஜை கொள்ள மாட்டேன் என்று வருதகம் நம்பிருந்தவே கைவிட்டு கனியான் வந்தல்லாமல் கடுக பூஜை கொள்ள மாட்டேன் என்றாரே கைவிட்டுக்கு எங்க போவேன் கனியான் நாட்டுக்கு எங்க போவேன் எங்க போவேன் மாடன் பூஜை கொடுப்பதற்கு மாடு பூஜை கொடுப்பதற்கு தேவலோகமான நிறை தேவேந்திரன் சபையிலேயே ஏழை என்று அருமை என்று இவர்கள் என்று இவன் பிறந்தார் காலத்திலே கச்சம் கட்டி கண்ணீர் கொண்டாடுவாரா காலில் உள்ள கச்சமதி கணக்கனவே போய் கலந்து கரைக்கடனார் பாதத்திலே இருமனுக்கு போய் விழவே அப்பொழுது கரைக்கடனார் கால்வதத்தால் ஒற்றுவாரா கால்வாரத்தில் முற்றும்போது காணியான் பாறையில் போய் விழுந்து தெய்வ கணிதன்மார் 2 பேர் வந்து விரண்டாரே நாடக கூத்தாடி வரா தெய்வ கனியா மகுடமதை கொட்டியாடடா முகத்தை கட்டியாடடா ஓடியா கச்சமோடு சல்லடத்தை போட்டியாடடா வட்டமிட்டு ஆடி நில்லடா கோடைகம்மன் மேமுகத்தை வல்லையும் காட்டி கொச்சி வட்டமிட்டு குதி தாடி நில்லடா 21 வாழையில எண்ணி போடடா ஊரிலைக்கு முட்டு பள்ளம் தண்ணவியடா முட்டு பள்ளம் திரைய ரத்தமிடடா முட்டக்குழியானதையும் சுட்டு வையடா பெரிய சொல்லை மாற கண்டு வகையில வெள்ளாட்டை வெட்டி ரத்தம் போட்டு போடடா கரியானை வந்து துள்ளி ஆடடா கைலாசம் தண்ணில் பிறந்தாய் சுட்டு சுட்டு காற்றில் பிறந்தாய் ராமநாத்தலை ஓட்டில் பிறந்தாய் திருத்துடையில் வந்து பிறந்தாய் 5 மத்தியாக பிறந்தாய் வரதக்கன் விழுவிலே வந்து பிறந்தாய் கலமொழியாதவர்களை பெற்றோர் சொல்லைமான சுவாமிதானோ கேட்டவன் தட்சணா பூமி தன்னை நோக்கி புறப்பட்டாரே மாடன் சுடலை மாடனா மங்கை பிரம்மசக்தியா மாட சக்கரி மாடனா மையான கரை போற்றியா அரக்கு குத்திய தடுவார் நீட்டுவார் போட்டதுக்கனா சங்கடையில் ஏறுவார் இறங்கடைகளை இல்லுவார் கொடுத்துவான் கடலில் ஏறுவார்
தட்சிணா பூமி தண்ணில் வந்தாரே தட்சிணா பூமி தண்ணிலே போகவே பூமி தண்ணில போகவே நந்த சுடலையில் மாடணும் நந்த சுடலையில் மாடணும் அண்டை கட்டி சகலாத்து தொப்பியும் கட்டு சகலாத்து தொப்பியும் மார்கள் மோகன மாலையும் சூடுவார் சோகன மாலையும் சூடுவார் சூடுவார் மலை தும்பிக்கையானதை ஜோதி பிரகாசம் போல இலங்குமா பிரகாசம் போல இலங்குவார் அழுகுதடி மருகையிலே சூடலை ஐயா மருகையிலே வெள்ளையிலே
மணி வல்லையமோ அரையதிலே செல்லடமோ 5 மணி வல்லையமோ அரையதிலே செல்லடமோ அடியங்கே சொல்லையா வாராரே அழகு பூஜை கொள்ளுதற்கு வாராரே 5 மணி வல்லையமோ அரையதிலே செல்லடமோ 5 மணி வல்லையமோ அரையதிலே செல்லடமோ அழகு பூஜை கொள்ளுதற்கு வாராரே அழகு பூஜை கொள்ளுதற்கு வாராரே ஊட்டுப்படப்பு பூஜைகள் கொண்டு சுடலையா ஊட்டுப்படப்பு பூஜைகளை கொண்டு சுடலையா உயரமா கம்பீரமாய் வாராரே உயரமா அடியங்கை வாராரே பிச்சிப்பு வாசகமே பின்னலிட்ட பூச்சரமே வாசகமே பின்னலிட்ட பூச்சரமே அடியங்கே சொல்லையா வாராரே அடியங்கே சொல்லையா வாராரே வாசகமே பின்னிட்ட பூச்சரமே பிச்சிப்பு வாசகமே பின்னலிட்ட பூச்சரமே அடியங்கே சொல்லையா வாராரே அடியங்கே சொல்லையா வாராரே கேட்ட நல்ல வரம் கொடுத்து கிருபை பல வாங்கி கொண்டு கேட்ட நல்ல வரம் கொடுத்து கிருபை பல வாங்கி கொண்டு ஐயா எங்கள் சுடலையா வாராரே ஐயா எங்கள் சுடலையா வாராரே சாமாதி சாமம் போலே சடுசாம பூஜை கொள்ள சாமாதி சாமம் போலே சடுசாம பூஜை கொள்ள வாராரே சுடலையா வாராரே வாராரே சுடலையா வாராரே சமாதி சாம்பலே நடுசாம வெள்ளை சமாதி சமத்திலே நடுசாம அழகு பூஜை கொள்ளையா வாராரே சாம பூஜை கொள்ளுதற்கு வாராரே சம்போடை கரை கிடந்து தாண்டால்வா சுடலையா சம்போடை கரை கிடந்து தாண்டால்வா சுடலையா அதெடியா மணிமரமா வாராரே அதெடியா மணிமரமா வாராரே நீலி நல்லா நோதி நாளை நீலி நல்லா துடிகிட கேட்ட பட்டாடையோடு தோழினால் இதிலெல்லாம் தோழினால் குறியிட்டு ஆடையோடு பட்டாடை தொய்துடுத்தாய் அவை நல்லாளி சக்கியம்மை தாளை மொட்டாங்கை செட்டிய போதுவான் என்று எண்ணி பட்டாடும் பூங்குழலாய் சந்திரன் போல் தோன்றுவாளா தோடு மெருவழி ஆரிரேரி ஆரிரேரி ஆரிராரோ ஆரிரேரி ஆரிராரோ ஆரி 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 ஆரிராரோ ஏ அம்மா ஆரியரி ஆரி ஆரி ஏ உம்மையொட்டி நானும் வாரி செட்டியாரி ஓடி ஓடி போறீர செட்டியாரே ஏ அத்தானி உங்களுக்கு நான் வர செட்டியாரே ஏ போடி போடி எங்கிறீரே செட்டியாரி தானே முதனம காட்டீரி செட்டியாரே ஓடி ஓடி எந்தீர செட்டியாரே ஏ அத்தானி உத்தானமா காட்டுகிறீ செட்டியாரே இதான் பிள்ளை நல்ல பெண் பிள்ளை தான் பிராயம் காணும் எனக்கு வேதளிப்பு பண்ணாதீங்கோ செட்டியாரே நல்ல பெண் பிள்ளை தான் பிராயம் தானும் எல்லாம் பிராயம் காணும் வேதளிப்பு பண்ணாதீங்க செட்டியாரே ஏ கண்டவ
செட்டியாரே செட்டிதனை கொல்லுவதற்கு சகியம்மை செட்டிதனை கொல்லுவதற்கு கள்ளி கொப்பை பிள்ளையாக்கி காஞ்சிரங்கொப்பை சிலம்பாக்கி கொப்பை பிள்ளையாக்கி காஞ்சிரங்கொப்பை சிலம்பாக்கி அம்மை இடப்பதிலே பிள்ளை கொண்டு ஓடி வாராள் இசைக்கு அம்மை இடப்பதிலே பிள்ளை கொண்டு ஆமா பிள்ளை கொண்டு ஓடி வாராள் இசைக்கு அம்மை சிகப்பு நல்ல வட்டு உடுத்தி சிங்காரமாய் பொட்டு வைத்து சிகப்பு நல்ல வட்டு உடுத்தி சிங்காரமாய் பொட்டு வைத்து வரளி மாலை போட்டு வாராளே எங்கள் அம்மை இசக்கியம்மை வாராளே சிங்காரம்மா பட்டு கட்டி பொட்டு வைத்து சிங்காரமாய் வட்டு கட்டி இசையம்மை வாராளே சிங்காரமா ஆடி இங்கு வாராளே கையதிலே வளையல் போட்டு கண்மசியால் மையம் தீட்டி கையதிலே வளையல் போட்டு கண்மசியால் மையம் தீட்டி கற்புடையால் பங்கையவள் வாராளே மஞ்சனமாய் பூசிக்கொண்டு வாராளே ஆடி வாராள் வாராளே மல்லிகைப்பூ வாசைக்காரி மறிகொள்ளுந்து கையில் எடுத்து மல்லிகைப்பூ வாசைக்காரி மறிகொள்ளுந்து கையில் எடுத்து அக்சி தோறம் ஊருக்குள்ளே வாராளே அம்மை ஆடி மாச பூஜை வாங்கி வாராளே ஊருக்குள்ளே வாராளே ஆடி மாதம் பூசிக்குள்ள வாராளே ஏ பலகார வாசக்காரி வைந்துடைய இசக்கியம்மை பலகார வாசக்காரி வைந்துடைய இசக்கியம்மை ஐயையொல்ல வழி நடந்து வாராளே ஐயே அம்மை வழி நடந்து வாராளே வாசகாரி பயந்தடிய இசைக்கியம் வாசகாரி பயந்தடிய இசக்கியம்மை அதிகண்ட பூஜை கொள்ள வாராளே அவ பலகார பெட்டியோடு வாராளே பிள்ளையில்லா வேர்களுக்கு பிள்ளை வரம் தான் கொடுத்து பிள்ளையில்லா வேர்களுக்கு பிள்ளை வரம் தான் கொடுப்பாள் பெருமை பூஜை வாங்கி கொண்டு வாராளே பெருமை பூஜை வாங்கி கொண்டு வாராளே பேர்களுக்கு பிள்ளை வரும் தான் கொடுப்பாள் பிள்ளையில பேர்களுக்கு பிள்ளை வரம் தான் கொடுப்பாள் சொர்ண பூஜை வாங்கி கொண்டு வாராளே அம்மா பலகார பெட்டியோடு வாராளே ஏலக்காய் மனமிறங்கோ எங்கள் அம்மை இசக்கியம்மை ஏலக்கி மனமிறங்கோ எங்கள் அம்மை இசக்கியம்மை வேண்டியதோர் வரம் கொடுத்து வாராளே எந்த யார் இசக்கியம்மை வாராளே வேண்டியது வரம்பெடுக்க வாராளே வேண்டியது வரம்பெடுக்க வாராளே எந்தாயா இசைக்கியம்மை வாராளே சாமாதி சாமம் போலே சடுசாம வேளையிலே சாமாதி சாமம் போலே சடுசாம வேளையிலே இங்க உள்ள மக்களையும் பார்க்காளே இங்கு உள்ள மக்களையும் பார்த்தாளே சாமாரி சாம்பலே சரிசாம வேளையிலே சாமாரி சாமத்திலே சரிசாம வேளையிலே உள்ள மக்களையும் பார்த்தாளே இங்கு உள்ள மக்களையும் பார்த்தாளே அகஸ்திரம் ஊருக்குள்ளே பையன் நல்ல வழி நடந்து அகஸ்திரம் ஊருக்குள்ளே பையன் அம்மை வழி நடந்து மக்களையும் பார்க்க வென்று வாராளே குடும்ப மக்களையும் பார்க்க வென்று வாராளே வழி நடந்து செட்டிதனை கொண்டவளும் செய்யலையாள் இசக்கியம்மை செட்டிதனை கொண்டவளும் செய்யலையாள் இசக்கியம்மை கற்புடையாள் இசக்கியம்மை வாராளே அருகையாள் ஆடி எங்கே வாராளே பையனல்ல வழி கடந்து செட்டிதனை பின்தொடர்ந்து பையனல்ல வழி கடந்து செட்டிதனை பின்தொடர்ந்து பலகார வாசக்காரி வாராளே மக்களையும் தான் பார்க்க வாராளே வாராளை இசக்கியம்மை வடிவழகி பூஜை கொண்டு வாராளை இசக்கியம்மை வடிவழகி பூஜை கொண்டு இந்த நல்ல ஊரில் அம்மை வாராளே ஏற்றக்குடி கொண்டிருக்க வாராளே வடிவழகி பூஜை கொண்டு பூஜை கொள்ள வாராளே
குழந்தையை தாள் ஆட்டினாலே இசக்கியம்மை அவர்களுக்கு கொடுத்த பிள்ளை ஆமா இருளி என்ற சொல் தவிர்த்து அகசீஸ்வரோ இசக்கியம்மை கொடுத்த பிள்ளை அம்மை பேரு சொல்லி பேர் கொடுப்பா அம்மை பிள்ளை வரும் கொடுத்திடுவா அம்மை மல்லிகை பூ தொட்டிலே அம்மை மகனாரை தாராட்டி அம்மை பட்டாலை தொட்டில் கட்டி குழந்தை தானை எங்கள் அம்மை தாராட்டி